கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டான வாழ்த்துகளோடு நாம் பாடத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். இந்த ஆராதனை வேலையில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பருத்துக்குரிய சிந்தை. சகோதரர் சொன்ன வண்ணமாக பருத்துக்குரிய சிந்தை என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அன்பு சகோதர சொல்ல, இது 7ஆம் தூதர் எழுத்துக்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு செய்தி. ரீபிரின்ஸ் நம்பர் 5905. இது தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்குது. லவோதிகா டைம்ஸு 2013 டிசம்பரில் வெளியான ஒரு ஆர்டிக்கல். அன்பு சகோதர சொல்ல, இதுக்கு ஆதார வசனமாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு பார்க்கலாம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் அப்படி சொல்லி பார்க்கணும். அன்பு சகோதர சொல்ல, பொதுவாகவே நம்ம எல்லாரும் அதிகமாக கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்குரியல் அல்ல, ஆனால் நம்முடைய தேடல் கூட எப்படி இருக்குன்னா மேலானவைகளை பருத்துக்குரியதை தேடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பருத்துக்குரிய விஷயங்களை நம்ம தேடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தா, அன்பு சகோதர சொல்ல, நாம் நினைக்கிறோம், விரும்புகிறோம், ஆனால் செயல்படுத்த முடியல. அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாரும் விரும்புகிறோம், நம்ம எல்லாரும் விரும்புகிறோம், இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இப்படி இந்த அழைப்பை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லார் மனசும் அந்த ஏக்கம் இருக்குது. ஆனால் செயல் வடிவத்தில் வரும்போது எல்லாருமே அந்த விஷயத்தில் தவறுறது நான் பார்க்குறோம். அன்பு சகோதர சொல், இந்த பருத்துக்குரிய சிந்தை எப்படி நம்ம கொண்டு வருது, அதுதாங்க இந்த பாடத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு சொல்லி பார்க்குறோம். இது 7ஆம் தூதர் இது எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பருத்துக்குறிகளை நேசிக்கும்படி நாம் சிந்தையை பயிற்றுவித்தல். எப்படி பருத்துக்குரிய விஷயத்துக்கு சிந்தையை முதல் ப்ராக்டிஸ் பண்ணணும், சிந்தையை பயிற்றுவிக்கணும். அன்பு சகோதர சொல்ல, ஏன் இப்படி சிந்தையை பயிற்றுவிக்கணும்னா, எல்லா செயல்களும் சிந்தையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு சிந்தையில் தான் அது உருவாகுது, அதுக்கப்புறம் தான் செயல் வடிவம் எடுக்குது அது. அப்போ எல்லா ஒரு விஷயமும் சிந்தையில் உருவாகும் போதே நம்ம அதை அழிச்சிட்டோம்னா செயல் வடிவம் எடுக்காதுங்க. இப்போ நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம், நிறைய நல்லது பண்ணுறோம், அது எல்லா விஷயமும் பார்த்தோம்னா சிந்தையில் கரு உருவாயிடுச்சு, அது சிந்தையில் உருவாயிடுச்சு. அந்த சிந்தை இன்னைக்கு நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது மைண்டில் இருந்துட்டுச்சுன்னா ஒரு நாள் செஞ்சு அவன் அந்த வேலையை கண்டிப்பாக நம்ம செஞ்சிருவோம். அந்த வேலையை சிந்தையில் உருவாகி தான் செயல் வடிவம் பெறும்போது நம்ம செயல் வடிவத்தில் ஃபெயிலியர் ஆகுது, செயல் வடிவத்தில் நம்ம நிறைவேற்ற முடியாமல் போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனையில் நினைக்கிறத செயல் வடிவம் பண்ண முடியாததுக்கு ஒரு தடைகள் இருக்குது, அநேக தடைகள் இருக்குது. அப்போ அந்த செயல் வடிவம் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக தான் இருந்துச்சு. சகோதர சொல்ல, சிந்தனைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு பயிற்சி எடுக்கலாம்? 7ஆம் தூதர் பயிற்சி கொடுக்குறாருங்க. நம்ம சிந்தனை பயிற்றுவிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. எதுக்கு பயிற்றுவிக்கப்படும்னா, பரத்துக்குறிகளை நேசிக்கும்படி, பரலோக காரியங்களை நேசிக்கிறதுக்காக நம்ம பயிற்சிவிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய 7ஆம் தூதர் சொல்றதை பார்க்குறோம். அன்பு சகோதரர், அதனால்தான் ஆதார வசனத்தின்படி பார்க்கும்போது மேலானவைகளை நாடுங்கள். மேலானவை அப்படின்போது பருத்துக்குரிய விஷயங்கள் புது சிஷ்யன் நாம் அனைவரும் மேலானவைகளை நாடுங்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அன்பு சகோதர சகோதரில், முதலாவது நம் சிந்தை மறுரூபமாக வேண்டும். சிந்தையில மறுரூபம் நடக்கணும். செயல் 2வது. முதல் சிந்தனை மறுரூபம். நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குன்றது அது மறுரூபமாக வேண்டும் அப்படி சொல்லி பார்க்குறோம். சகோதர வசனம் வாசின்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கள. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு என்னங்க, இந்த உலக காரியத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய மனசு பரிபூர்ணம் அடையதுக்கு மறுரூபம் ஆகணும்னு சொல்றார். மறுரூபம்
இப்போ சிந்தனையில் கூட நம்ம மறுரூபம் முதலாவது நாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த சிந்தனையில் எப்படி வந்து நம்ம மறுரூபப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது நம்ம நம்ம செயல்களை வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம செயல்கள் எப்படி போயிட்டு இருக்குது, எப்படி தேவனுடைய பரத்துக்குரிய சிந்தனை விட்டு மாறி போச்சு அந்த செயல்கள்லாம், அதை முதல் செக் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாருமே விரும்புகிறோம், ஆனால் செய்ய முடியல. அது எப்படி தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாகவோ இல்லை பரத்துக்குரிய சிந்தனைக்கு எதிராகவோ செயல்கள் மாறிடுச்சு நம்ம செயல்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நாம் முதலாவது கண்டுபிடிக்கணும். அன்பு சகோதர சொல்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நமக்கு இந்த உலகத்தில் பலவிதமான தொடர்புகள் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம பலவிதமான தொடர்புகள் இருக்கிறோம் இல்லைங்களா? அதில் சந்தேகம் இருக்கா? நம்ம அநேக தொடர்புகளை வந்து நம்ம அனைவரும் இருக்கிறோம். சொல்லப்போனால் எப்படி அந்த தொடர்புகள் பார்த்தோன்னா, உயிர் உள்ளவைகள் மேலும் இருக்குது, உயிர் அற்றவைகள் மேலும் இருக்குது. உயிர் உள்ளவைகள் மேல் என்ன தொடர்பு இருக்குது, உயிருள்ள தொடர்புகள், உயிருள்ளகள் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் இல்லைங்களா, பேர குழந்தைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் இல்லைங்களா, இதெல்லாம் செடி கொடி மரம் இல்லைங்களா, இதெல்லாம் கூட தோட்டம் இல்லைங்களா, இதெல்லாம் கூட நம்ம உறவு இருக்குது. உயிரற்றவைகள் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லாங்க? உயிரற்றவைகள்னா வீடு, காரு, பங்களா இல்லைங்களா, அது இல்லாத வந்து நகை, பணம், பொருட்கள் இல்லைங்களா, இது மேலே தொடர்பு. இந்த மாதிரி 2 விதமான தொடர்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். சிந்தை எப்படி நம்ம மாறுதுன்றது கண்டுபிடிக்கிற வேற ஒன்றும் இல்லைங்க. 2 விதமான தொடர்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒன்று உயிர் உள்ளவைகள், மற்றொன்று உயிரற்றவைகள். 2 விதமான தொடர்புகளை வந்து நம்ம இருக்கிறோம். அன்பு சகோதர சொல்ல இந்த 2 விதமான 2 உறவுக்குள்ளார நமக்கு ஏதோ ஒன்று தொடர்பு படுத்துகிறது. 2 விதமான உறவுகள் நமக்கு ஏதோ ஒன்று தொடர்பு படுத்துது. என்ன தொடர்பு படுத்துது அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த 2 விதமான உறவுகள் நமக்கு ஏதோ ஒன்று தொடர்பு படுத்துது. என்ன தொடர்பு படுத்துதுன்னா, ஒரு ஈர்ப்பு இல்லை, அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு ஈர்ப்பு. இது 2 விதத்தில் தொடர்பு படுத்துது. கணவன் மனைவிக்கு பிரியமா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது ஒரு ஈர்ப்பு. மனைவி கணவனுக்கு பிரியமா இருக்கிறது ஒரு ஈர்ப்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்றேன்னு சொல்ற ஒரு ஈர்ப்பு. பிள்ளைகள் பெற்றோருக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறது ஒரு ஈர்ப்பு இல்லைங்களா? இந்த மாதிரி அன்பு சகோதர சொல்ல உற்றார் உறவினர்கள் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். உயிருள்ள தோட்டம், செடி கொடி, பூக்கள், மரங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு தோட்டத்திலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உசுறு மாதிரி நினைப்பாங்க தோட்டத்தை இல்லைங்களா? வேலை மற்றவங்களுக்கு எது செய்கிறாங்களோ செய்யல, தோட்டத்தை தண்ணி ஊற்றுவாங்க. போய் அந்த தண்ணி ஊற்றி அந்த தோட்டத்தை வந்து அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றினாதான் இவர் மூஞ்சி ஒரு மகிழ்ச்சி ஆகும். கேட்டால் என்ன சொல்லுவார்? என் பிள்ளைங்க இதெல்லாம் அப்படின்றாரு. என் பிள்ளைங்கம்மா நான் வச்சிருக்கிறேன். அதில் என்னாச்சும் ஒரு சின்ன கீரல் விழுந்துட்டா கூட ஒரு மாதிரி சுதந்திரார் அவர். ஏன்னா இலையை பிச்சுட்டா கூட சண்டைக்கு போகிறார். எதுவோ சும்மா இருக்க முடியாது, இலையை நோண்டிட்டு இருக்கிற அப்படின்ட்டு சண்டைக்கு போகிறார். ஏன்னா அந்த தோட்டத்தை வந்து தன்னுடைய பிள்ளை போல பாவிக்கிறார். அது ஒரு ஈர்ப்பு. அன்பு சகோதர சொல்ல அதே போல வீடு ஒரு ஈர்ப்பு. ஒரு புதுசாக வீடு வாங்கினாவோ இல்லை புதுசாக வீடு கட்டினாவோ அது மேலே ஒரு ஈர்ப்பு நமக்கு. காரு ஒரு ஈர்ப்பு. இந்த கார் நல்லா இருக்கு, அந்த கார்னா ஒரு ஈர்ப்பு. நகைகள் ஒரு ஈர்ப்பு. இந்த மாதிரி நகை, அந்த மாதிரி நகையை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? சகோதர சொல்ல ஒரு ஈர்ப்பு. அந்த நகை போட்டால் என்ன இருங்க, ஒரு சகோதர நகை கழுத்தில் ஒரு செயின் போட்டான்னா இந்த பட்டன் தானே கலந்துருங்க. பார்த்துருக்கீங்களா? நகை கழுத்திருக்க பட்டன் சேர்ந்துருப்பே. சகோதர சொல் இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு. சகோதரிகளுக்கு கொலுசு போட்டால் நடந்துகிட்டே இருப்பாங்க எங்கேயும். ஒரு ஈர்ப்பு. ஒரு நகை நட்டு மேலே ஒரு ஈர்ப்பு. சகோதர சொல் இது மாதிரி உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் இது மேலே ஈர்ப்பு இருக்குது. அன்பு சகோதர சொல்ல இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஈர்ப்பு தவறா? இந்த ஈர்ப்பு தவறா?
கணவன் மனைவி மேல காட்டுற அன்பு தப்பா? பெற்றோர்கள் பிள்ளை மேல காட்டுற அன்பு தப்பா? இன்னும் சொல்ல போனா சில பேர் பெட் அனிமல்ஸ், நாய், பூனை, இல்லைங்களா, பறவைகள், புறா, கிளி, லவ் பேர்ட்ஸ், இல்லைங்களா, இன்னும் என்னென்ன சொல்றாங்க, முயல், வெள்ளை எலிகள், இல்லைங்களா, சகோதரர், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ், ஆடு மாடு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மேல ஈர்ப்பு இருக்குது அவங்களுக்கு. இதுலலாம் அன்பு காட்டுறது தவறா? தவறா? தவறு. ஏன் நம்ம தவறு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது சிஷ்யா இருக்கனால பிரச்சனை இல்லை, சொல்லிட்டா தான் நமக்கு, இல்லைங்களா. புது சிஷ்யா இருக்கனால நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டா நம்ம நேரத்தை வீணடிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது, இல்லைங்களா. அதனால உடனே தவறு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சகோதர சொல்ல இவர்கள் அனைத்தும் நம்மளை ஏதோ ஒரு விதத்தை ஈர்க்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஈர்க்கப்படுறோம். நம்ம ஒருத்தர் ஈர்க்கப்படுற மாதிரி இன்னொருத்தர் ஈர்க்கப்படல. இவர் ஈர்க்கப்படுற அவர் ஈர்க்கப்படல, அவங்க ஈர்க்கப்படுற இவங்க ஈர்க்கப்படல. ஒருத்தர் பணத்தை நேசிப்பாரு, ஒருத்தர் குடும்பத்தை நேசிப்பாரு, ஒருத்தர் வந்து கார்டன்ஸ் நேசிப்பாரு, ஒருத்தர் அனிமல்ஸ் நேசிப்பார். ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஈர்ப்புகள் இருக்கிறது. இது நியாயமா? இந்த ஈர்ப்புகள் நியாயமா அப்படின்னா புது சிஷ்யன் நாம உடனே பதிலளிப்போம், இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில நம் நேரங்களை செலவழிக்க முடியாது, இது நியாயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அன்பு சகோதர சொல்ல நம்ம சொந்தம் பந்தம் இதெல்லாம் நம்ம தாளந்துகளே செலவழிக்க வச்சிருங்க, வேற எதுக்கு திருப்பிடுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருமே இது வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ஒரு அட்ராக்ஷன் இழுக்குதுன்னு சொல்றோம். அன்பு சகோதர சொல்ல இன்னைக்கு நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், யாரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம்? பிதாவாகிய தேவனால், இல்லைங்களா. நம்ம பிதா, நம்ம அப்பாவை நம்ம ஈர்த்துட்டோம், நம்ம பிடிச்சிருக்கு, நம்ம அப்பாவை பிடிச்சிருக்குது. ஏன் இங்க இல்லைன்னா அங்க வந்து உட்காந்துருக்க மாட்டோம். நம்ம பிதாவாகி தேவன் நமக்கு பிடிச்சிருச்சு, அவருடைய வார்த்தை நமக்கு பிடிச்சிருச்சு, அவருடைய வேதம் நமக்கு பிடிச்சிருச்சு. அதெல்லாம் ஈர்க்கப்பட்டுக்கிறோம், நம்ம எல்லாரும் இழுத்திருக்கிறோம், நம்ம விரும்பிட்டோம், அந்த பிதாவை நோக்கி விரும்பிட்டோம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை விரும்பிட்டோம், ஈர்க்கப்பட்டுக்கிறோம். நம்ம பவுல் சொல்றாரு, கணவர்களே ஒரு மனைவி இடத்துல அன்பு காட்டுங்கள் சொல்லி இருக்கிறாரு, ஈர்க்கப்பட்டுக்கிறோம். இப்ப சொல்லுங்க, ஈர்ப்பு சரியா தப்பா? சத்தியத்தினோடு கூட ஈர்ப்பு தாங்க அன்பு சகோதர சொல்ல. அப்ப ஈர்ப்பு தவறல்ல, ஈர்ப்பு தவறல்ல. ஈர்ப்பு இல்லைன்னா நம்ம சபையை கூட ஆக முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஈர்ப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஈர்ப்பு வந்து தவறல்ல, ஈர்ப்பு ரொம்ப அவசியம். நாம ஈர்க்கப்பட வேண்டும். ஈர்க்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம சபையாக்க முடியும். இல்லைன்னா ஒரு ரோபோட் மாதிரி தான், மிஷின் மாதிரி, இல்லைங்களா. சுவிட்சை போட்டா ஈர்க்கும், சுவிட்ச் ஆஃப் பண்ண ஈர்க்காது, இல்லைங்களா. சுவிட்சை போட்டா வேலை செய்யும், சுவிட்ச் ஆஃப் பண்ணா வேலை செய்யாது, அவ்வளவுதாங்க. ஒரு ரோபோட் மாதிரி போயிடுவோம் நம்ம எல்லாருமே. அன்பு சகோதர சொல்ல, அப்ப இந்த ஈர்ப்பு சரி, தவறல்ல, சரி. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஈர்ப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஈர்ப்பு இல்லை என்றால் நாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. அது நிஜம், உண்மை. ஈர்ப்பு தேவன் பால் நம்ம இருந்தனால இங்க வந்து உட்காந்துருக்கிறோம். சகோதர சகோதரி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கனால தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்கிறோம். இல்லைன்னா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு, இல்லைங்களா. தள்ளி உட்காரு, ஏன் உங்க பக்கத்தில் உட்கார, இல்லைங்களா. அந்த மாதிரி சண்டைலாம் வந்து கூட வந்துடும், இல்லைங்களா. உலகத்தில் பார்க்குறோம், இல்லைங்களா. நான் போட்ட சீட் எந்திரிச்சு வேற போய் உட்காரு சொல்றாங்க, இல்லைங்களா. லேட்டாக வந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, சீட் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிறோம். நான் எப்பயும் நிரந்தரமாக அந்த இடத்துல உட்கார இடத்துல இவர் உட்காந்துட்டாங்க, நான் அங்கே தான் உட்காந்து நடம் பிடிக்கிறோமா, எங்க சீட்டுக்கு தான் அப்படி பார்த்து உட்கார கீழே உட்காந்துக்கிறோம் நாம், இல்லைங்களா. ஏன்னா அன்பு, ஈர்ப்பு. இன்னைக்கு என் சகோதர சோழ நேரில் நான் பார்க்க போறேன், ஈர்ப்பு. சகோதர சோழ இந்த ஈர்ப்பு அவசியமானது தான், கண்டிப்பா இருக்கணும், எல்லாத்துக்கும் இந்த ஈர்ப்பு இருக்கணும். ஆனால் இந்த ஈர்ப்பு எதன் பேரில் இருக்கிறது தான் முக்கியம். இந்த ஈர்ப்பு, நம்முடைய ஈர்ப்பு எதன் பேரில் இருக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சொல்ல, இவ்வாறாக ஈர்ப்பு என்பது தவறல்ல. அந்த ஈர்ப்பை நாம் எந்த கோணத்தில் பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம்.
ஈர்ப்பு என்பது தவறல்ல. ஈர்ப்பு எதன் பேரில் இருக்கிறது, எதை சார்ந்து இருக்கிறது, அதை நாம் எந்த கோணத்தில் பயன்படுத்துகிறோம், அதுதான் முக்கியங்க. அன்பு சகோதர சொல்ல அப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் ஈர்ப்பு இருக்குது. அதை நாம ஈர்ப்பு அவசியம். அதை எந்த விதத்துல எந்த கோணத்துல பயன்படுத்துகிறோம்ன்றதான் முக்கியம். மனம் போன போக்குல வாழ்றது கூட ஒரு ஈர்ப்பு தான். நினைச்சதை செய்வேன். நான் சில சொல்றது பார்த்துருக்கீங்களா, நான்லாம் நினைச்சதை செய்வேங்க, எல்லாம் யோசிக்கவே மாட்டேங்க, நினைச்சா செஞ்சிருவேங்க அப்படின்வாங்க. அது மனம் போன போக்குல போற ஈர்ப்புங்க. அது அன்பு சகோதர சொல்ல மனம் போன போக்குற ஈர்ப்பெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஈர்ப்புகளை எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டுங்க. ஈர்ப்பு எந்த நோக்கத்திற்காக பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அன்பு சகோதர சொல்ல நம்மை சுற்றி அநேக ஈர்ப்புகள் இருக்குதுங்க. நம்மளை சுற்றி உலகத்தில் அநேக ஈர்ப்புகள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஈர்ப்புகள் எந்த கோணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்குது நம்ம வாட்ச் பண்ணுங்க. முதலாவது பயிற்சி எடுக்கணும் இல்லைங்களா. அப்ப நம்ம பயிற்சி எடுக்கணும்னா நம்முடைய ஈர்ப்புகள் எதை நோக்கி எந்த கோணத்தில் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு வாட்ச் பண்ணுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா கொடி எடுத்துக்கலாம். கொடின்னா அப்படி பறக்கிற கொடி இல்லைங்க, இந்த செடி கொடி இல்லைங்களா. திராட்சை கொடி வச்சுக்கலாம். திராட்சை கொடி வந்து அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, பந்தல் மாதிரி போட்டு அந்த கொடி படுறது குச்செல்லாம் கட்டி அது கயிறுலாம் கட்டி அந்த கொடி மேலே ஏறி படுறதுக்கு வசதி பண்றாங்க இல்லைங்களா. அது அப்பதான் அந்த கனிகள் கீழே அறுக்கிறது ஈஸியாக கிடைக்கும். அந்த கொடி நல்லா ஃப்ரீயா வளரும். ஒருவேளை அந்த கொடிக்கு எதுவுமே செய்யாத விட்டுட்டாங்கன்னா அந்த கொடி எப்படி இருக்குங்க, எப்படிங்க? அது அப்படியே தரையில படரும் இல்லைங்களா. தரையில படரும், இல்லை ஏதோ என்ன கடிச்சு அது மேலே பிடிச்சி ஏறும். செவுரு இருந்தால் செவுத்து பிடிச்சி ஏறிக்கும், பக்கத்துல மரம் இருந்தால் எதை பிடிச்சி ஏறிக்கும். தன் அருகாமையில் எது கிடைக்கிறதோ அதை பற்றி கொண்டு ஏற ஆரம்பிச்சு. கரெக்டுங்களா. செடி இங்க இருக்குங்க, கனி பக்கத்து வீட்டில் தொங்கிட்டு இருக்குங்க இல்லைங்களா. நிறைய பேர் அதுல ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க ஏன் செடி கனி இது பறிக்காதுன்னு சொன்னா அது உங்ககிட்டே இருக்கணும், எதுக்கு இங்க வந்துச்சு, இங்க என்னுடைய இல்லை எனக்கு சொந்தம் வந்துட்டாங்க இல்லைங்களா. அது மாதிரி சண்டையெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. செடி இங்க இருக்குது, கனி அங்க போயெல்லாம் வரதெல்லாம் நான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அந்த கொடி நாம் சரியாக அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்றால் அந்த கொடி தன் மனம் போன போக்குல படர ஆரம்பிச்சு. ஒரு மரம் இருந்துச்சுன்னா மரத்தை ஃபுல்லா மூடி இருக்கிற கொடியெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இல்லைங்களா. மரத்தை கவர் பண்ணிடுது, கொடி ஃபுல்லா மூடிடுது. கேட்டா பக்கத்துல மரம் இருந்துச்சு, ஏறிக்கிட்டாங்க இல்லைங்களா. எது இல்லை, நம்ம குச்சி நட்டமா கொடியை படர விட்டோமா, எதுவுமே இல்லை. நம்ம அருகில் எது இருக்கிறதோ அதை ஈர்த்து கொண்டு அந்த கொடி மேல படர ஆரம்பிச்சிருது. அன்பு சகோதர சோர்ல இவ்வாறு தான் நம்முடைய ஈர்ப்பு முறைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஈர்ப்புகளை கண்காணிக்க வேண்டும், நம்முடைய ஈர்ப்புகளை பயிற்றுவிக்க வேண்டும். அன்பு சகோதர சொல்ல அப்படி பயிற்றுவிக்கவில்லை, சரி செய்யவில்லை என்றால் இந்த ஈர்ப்புக்கு எது பக்கத்துல கிடைக்குதோ அதை பற்றி போயிருங்க, அவ்வளவுதான். மனமுணுப்புகளை ஈர்க்கப்பட்டு அது வளர ஆரம்பிச்சிருங்க. எது பக்கத்துக்கு அது சார்ந்து போயிடும், எது வேணுமோ அது சார்ந்து போயிடும். ஏன்னா அந்த தோட்டக்காரர் அதுக்கு அந்த கொடிக்கு எதுவும் செய்யல, அதனால அது வேற இதை பிடிச்சி மேலே ஏற ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நம்முடைய தோட்டக்காரர் யாருங்க, பிதாவாகிய தேவன். அவர் கரெக்டா செய்வார். அதுதான் நமக்கு சப்ஜெக்ட்ல தூதர் மூலியமா கொடுக்கிறார், இந்த கொடிகள் எப்படி வளர வேண்டும் என்று. சகோதர சொல்ல அப்ப அது மனமுன போக்குல அது ஏறிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அன்பு சகோதர சொல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம கண்டுக்காத விட்டுன்னு வச்சோம்ல அந்த கொடியை, அதுக்கப்புறம் அதை திருப்ப முடியாது, மடை மாற்ற முடியாது. அந்த கொடியை பிரிச்சு வேற பக்கம் திருப்பலாம் விட ரொம்ப சிரமங்க. சில நேரத்துல கொடியை கூட உடைஞ்சிரும் இல்லைங்களா. அது முத்திரும் நல்லா. அந்த கொடியை வேற எதுக்கு திசை மாற்ற முடியாது. அது பொழுது அன்பார்ந்த சகோதர சொல்ல ஒரு வேளை நாம நம்முடைய ஈர்ப்புகளை கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அது ஸ்ட்ராங் ஆயிரும், அது உறுதியாயிரும். அது யாராலையுமே
அது சரி பண்ண முடியாத நிலைக்கு போயிடும். அன்பு சகோதர மடைமை ரொம்ப கஷ்டங்க. அதை பறிச்சு அது திருப்பணுன்றது அது ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. அது நிறைய பேர் சொல்றதை பார்க்குறோம் இல்லைங்களா, இதுலேருந்து என்னால் மீளவே முடியல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மீளவே முடியல சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. நான் முயற்சி பண்ணுறேன், என்ன இதுலேருந்து மீள முடியல என்னால். என்னுடைய நினைவுகள் என்னுடைய செயல்லாம் இதை சார்ந்து தான் இருக்குது. நான் மீளணும்னு நினைக்கிறேன், என்னால் மீள முடியல அப்படி சொல்கிறாங்க. ஒரு லெவலை தாண்டிடுச்சு. அந்த செடி பராமரிப்பு சரியில்லாதனால அது ஒரு லெவலை தாண்டி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை பறித்து எடுக்கிறது சிரமமான ஒரு காரியத்துக்கு போயிடுச்சு அப்படி சொல்லி பார்க்குறோம் அன்பு சகோதர. அப்படி இருக்கும்போது அந்த ஈர்ப்புகள் நம்ம என்ன செய்யணும்னா அது சரியான விதத்தில் கண்காணிக்கணும் ஒவ்வொருத்தரும். இந்த நாள்லேருந்து சகோதர சொல்ல தேவன் நம்ம கொடுக்குற ஒரு அறிவுரைன்னு கூட சொல்ல, நம் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டிகள் ஒவ்வொருவரும் வரத்துக்குரிய ஓட்டத்திற்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள். முதலாம் சிந்தை எதை நோக்கி இருக்குன்னா ஈர்ப்பை நோக்கி இருக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒரு விதமான ஈர்ப்புகள் இருக்குது. அந்த ஈர்ப்பை நோக்கி போறது நம்ம கண்காணிக்கணும். அதை ஒருவேளை அந்த ஈர்ப்பை நம்ம சரியான விதத்துல அந்த கொடி படர வேண்டிய விதத்துல படராம, பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொள்ளாமல் பற்றி கொள்ள வேண்டாததை பற்றி கொள்ளுமே ஆனால் அது மனம் போன போக்குல அது வேற மாதிரி திசை தெரிவிரும் அன்பு சகோதர சொல்ல. அப்ப ஈர்ப்புகளை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் கவனிக்க வேண்டும் அன்பு சகோதர சொல்ல. இதை குறித்து நம்முடைய 7ஆம் தூதன் சொல்றாரு. சகோதர சொல்ல எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஸ்லைடு 1 போடுங்க. பல்வேறு உலக நோக்கங்களாகிய ஈர்ப்புகள் நம் ஒவ்வொருவரிடமும் இவ்விதமாகவே நடக்கிறது. இந்த ஈர்ப்புகள் அவசியமானதே. அவைகள் பராமரிக்கப்படவும் பயிற்சிக்கு உட்படுத்தப்படவும் வேண்டும். இந்த ஈர்ப்புகளை நாம் பெற்றிராவிடில் நிறுத்தி ஒவ்வொரு சொல்லுங்க. நாம் ஒவ்வொருவரிடம் இவ்விதமாகவே நடக்கிறது. இந்த ஈர்ப்புகள் அவசியமானது. கரெக்டுங்களா? 7ஆவது சொல்றாரு, இந்த ஈர்ப்புகள் அவசியமானது. அவைகள் பராமரிக்கவும் பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டும். பாருங்க, அதை வந்து நம்ம பராமரிக்கணும், அதுக்கு பயிற்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்புறம் இந்த ஈர்ப்புகளை நாம் பெற்றிராவிடில் நம்மால் தேவனை நேசிக்க முடியாது. பாத்தீங்களா? இந்த ஈர்ப்புகளை நாம் பெற்றிராவிடில், இந்த அட்ராக்ஷன் நமக்கு இல்லைன்னா, தேவன் மேல ஒரு ஈர்ப்பு இல்லைன்னா சகோதர சொல்ல, இந்த ஈர்ப்புகளை நாம் பெற்றிராவிடில் நம்மால் தேவனை நேசிக்க முடியாது. நம்ம நேசிக்கணும்னா கூட ஈர்ப்பு வேணுங்க இல்லைங்களா? முதலாவது ஈர்ப்பு, அப்புறம் தான் அன்பு, நேசிப்பது. அப்ப நம்ம தேவனை நேசிக்கிறோம் அப்படின்னா முதல் தேவன் பால் நாம் ஈர்க்கப்பட வேண்டும். அவரு நமக்கு பிடிக்கணுங்க, அவர் நம்ம விரும்பணும், அது ஈர்க்கப்பட வேண்டும். தேவனை நேசிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த ஈர்ப்பு இருக்கணும், கண்டிப்பா இருக்குது. தேவன் பால் ஈர்க்கப்பட வேண்டும். அப்பதான் நாம் தேவனை நேசிக்க முடியும். அப்புறம் நாம் சரியானதும் சமச்சீரானதுமான குணாதிசயத்தை பெற வேண்டுமானால், பாருங்க, குணாதிசயம் வருது கூட, சரியானது சமச்சீரான குணாதிசயம் பெற வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஈர்ப்புகளை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இந்த ஈர்ப்புகள் நம் குணலட்சத்துக்கு கூட தேவைப்படுதுங்க. இப்படிப்பட்ட ஈர்ப்புகள் நம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இவைகளை அன்றி நம்மால் ஒன்றிணைத்து தாங்கி பிடிக்க முடியாது. ஒரு நாய்க்குட்டி மீது ஸ்திரீகள் பிரியம் வைத்திருந்து, பாருங்க, நம்ம எல்லாருமே வச்சிருக்கிற ஒரு பழக்கம் இல்லைங்களா? இது மாதிரி யாரும் இல்லாத அதிகமா இருக்க மாட்டாங்க. ஒரு நாய்க்குட்டிகள் மேல் ஸ்திரீகள் பிரியம் வைத்திருந்து, இப்ப நாய் வளர்த்தது தப்பா ரைட்டா? இல்லைங்களா? நாய்க்குட்டி எல்லாருமே வச்சிருக்கிறோம். அது மனுஷனோட நல்ல அன்பு காட்டுது. நம்மள்கிட்ட குழந்தைங்க மாதிரி நம்ம பாவிக்கிறோம். அந்த நாயை வந்து குழந்தைங்க மாதிரி வச்சிருக்கிறோம். பெட்ல படுக்க வச்சுக்கிறோம், அது கொஞ்சம் அதுகிட்ட பேசுறோம், அது நம்மகிட்ட பேசுது, அது ரொம்ப பாசம் வச்சிருக்கிறோம். சகோதர சொல்றாரு பாருங்க, ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறது நமக்கு வந்து சரியா தப்பா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நாய்க்குட்டி வளர்த்தது சரியா தப்பா? சரியா தப்பா? அன்பு சகோதர இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பிணைக்கப்பட்ட விஷயமா இருக்குது. இதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியல நம்மளால. மனுஷன்ட்டு இல்லாத அன்பு அதுட்டு கிடைக்குதுங்க இல்லைங்களா? அதனால நம்ம மனசை விட முடியல. இந்த இடத்துல நம்ம எதுவும் யோசிக்க முடியல.
அந்த மாதிரி இருக்குதுங்க. அன்பு சகோதர சொல்ல உடனே நம்ம ஒன்று நினச்சிக்க வேண்டாம், நல்ல வேளை நான் நாய் வளர்த்தல, பூனை தான் வளர்த்துறேன் அப்படின்னு நினச்சிடணும்னா, பெட் அனிமல்ஸ் எல்லாமேங்க, நாய், பூனை இல்லைங்களா, இன்னும் என்ன சொல்லுங்க, கிளி, புறா, பறவைகள், இல்லைங்களா, பூக்கள், செடி கொடி எல்லாமே சொல்லலாங்க. அன்பு சகோதர சொல் இதெல்லாமே வந்து நம்ம ஈர்க்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு நாய்க்குட்டி மீது ஸ்திரீ பிரிய வைத்திருந்து வாசிங்க. அதன் மேல் அக்கறை செலுத்தவும், அதன் பேர் அக்கறை செலுத்தவும், உணவை தெரிவு செய்யவும் அதிக நேரம் செலவிட்டார்களானால், அதுல அக்கறை காட்டுறது, அதுக்கு என்ன உணவு பிடிக்குன்னு அதுக்கு நேரம் செலவிட்டார்களானால், அவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல் தேவை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. புது சிருஷ்டி வாழ்க்கை பாருங்க, எல்லா விதத்திலும் இடுக்கமான பாதை தாங்க. அவளுக்கு வந்து முறையான ஒரு வழிகாட்டுதல் தேவை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. செல்வந்தர்களில் சிலர் பாருங்க, இதான் அவருடைய காலத்துல இருந்த செல்வந்தர்கள், அவங்க சில வகையான நாய்கள், விளைவந்த நாய்கள், முயல்கள், வெள்ளை எலிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பறவைகள், பூடில் நாய்கள், அப்புறம் கேனாரி பறவைகள், வெள்ளை முயல்கள், இதெல்லாம் வச்சிருக்காங்க. செல்லப்பிராணி வளர்க்குறாங்க, அதை சொல்றாரு. மற்றும் வெள்ளை எலிகளை செல்ல பிராணிகளாக வளர்ப்பார்கள். அந்த செல்ல பிராணிகளை பராமரிப்பதற்கு தங்கள் வெளியேற பெற்ற நேரம், சிந்தை மற்றும் அக்கறையை கொடுத்து பிரயோஜனமான வழியில் செலவழித்திருக்க வேண்டிய நேரங்களை விரயமாக்குவார்கள். பாத்தீங்களா, அந்த செல்ல பிராணிகளை பராமரிப்பதற்கு தங்கள் வெளியேறப்பட்ட நேரம், சிந்தை மற்றும் அக்கறையை கொடுத்து பிரயோஜனமற்ற வழிகளில் செலவழித்திருக்க வேண்டிய நேரங்களை விரயமாக்குவார்கள். அன்பு சகோதர சொல்ல இது நமக்கு நடைமுறை வாழ்க்கையில விரயமா தெரியாது. ஆனா தூதர் சொல்றாருங்க, இது செலவழிக்க விட்ட நேரத்தை விட்டு அதை விரயமாக்குறார்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். தங்கள் குழந்தைகளைப் போல அவைகளை நடத்துவார்கள். தங்கள் குழந்தைகளைப் போல அவரை நடத்துகிறார்கள். மனிதர்களாக இருந்தால் எப்படி பிரியமாக நடந்து கொள்வார்களோ அதுபோல மனிதரிடத்தில் காண்பிக்கும் அதிகபட்சமான பிரியத்தை போல அவைகளிடத்தில் காண்பித்து வீண் விரயமாக்குவார்கள். பாருங்க, மனிதர் மேல எவ்வளவு அன்பு காட்டுறாங்களோ அது மாதிரி அதிகபட்சமான நேரத்தை அது கொடுத்து நேரத்தை விரயமாக்கன்னு சொல்றார். அன்பு சகோதர சொல்ல இது வந்து அப்ப நாய் வளர்த்தது, பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்தது தப்பா ரைட்டா? நம்ம எல்லாரும் வளர்த்துறோம் இல்லைங்களா, அது ரைட்டா தப்பா? சகோதர சொல்ல அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நேரம் இல்லைங்களா, அர்ப்பணிக்கப்பட்ட நேரத்துல நாம விலங்குகள்கிட்ட அன்பு காட்டணும், இல்லைன்னு சொல்லல. அதுக்கு எல்லை இருக்குது, ஒரு வரையறை இருக்கிறது, அதுக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். சகோதர சொல்ல அந்த அர்ப்பணிக்கப்பட்ட நேரத்தை வந்து நாம் வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே வாசிங்க. பூக்களை நேசிப்பதிலும் சிலர் இவ்வாறே நடந்து கொள்கிறார்கள். முக்கியத்துவம் தருவது போல் நடத்தக்கூடாது. நம் பிரியத்தை அவைகள் மேல் வைத்து முக்கியமான காரியங்களை அலட்சியப்படுத்தி அவைகளுக்கு அதிக நேரத்தை செலவிடாமல் நமக்கு நாமே காயம் ஏற்படுத்தக்கூடாது. ஏராளமான குழந்தைகள் அன்பு காட்டவும் அக்கறை செலுத்தவும் காத்திருக்கின்றன. பாருங்க, நம் பிரியத்தை அவைகள் மேல் வைத்து முக்கியமான காரியங்கள் அலட்சியப்படுத்தி அவைகளுக்கு அதிக நேரத்தை செலவிடாமல் நமக்கு நாமே காயம் ஏற்படுத்த கூடாது. அன்பு சகோதர சொல்ல இது வந்து நமக்கு நாமே காயம் ஏற்படுத்துகிறது சொல்றார். அனிமல்ஸ் மேல, நம்ம செல்ல பிராணிகள் மேல நம் நேரத்தை அதிகம் செலவிடுவது நமக்கு நாமே காயம் ஏற்படுத்துகிறோமா? ஏன்னா ஏராளமான குழந்தைகள் அன்பு காட்டவும் அக்கறை செலுத்தவும் காத்திருக்கின்றன. எத்தனையோ குழந்தைகள் அன்பு காட்டும் அக்கறை செலுத்த காத்திருக்கின்றன. சகோதர சொல்ல ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டிலே எடுத்துவோம்ல, நாம் வீட்டுக்கு வரோம், நம்ம யார்ட்டுமே பேசாத நாயிட்டு பூனிட்டுமே விளையாட்டு இருந்தா, இல்லை ஒரு செல்போனே கையில் பிடிச்சி அதே பாட்டு இருந்தா, நம்ம வீட்டில் இருக்கிற என்ன சொல்லுவாங்க? எங்கிட்ட எல்லாம் பேசுங்களே சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஒரு சில இன்னைக்கு இருக்க உலகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சவுண்டே வெளியே வர மாட்டேங்குது. எல்லாம் ஒரு மூலையில் அப்படியே உட்காந்துக்கிறாங்க கையில் பிடிச்சிட்டு. எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் எல்லாரும் கையில் பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க.
படுத்துட்டு பார்க்குறாங்க, உட்காந்துட்டு பார்க்குறாங்க, நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க. சில பேர் நடந்துட்டு போய் ஆக்சிடென்ட்லாம் ஆகுதுங்க. இப்போ ஃபோனை பார்த்துட்டே நடக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு காலத்தில் நான் வாழ்ந்துட்டு வரோம் இல்லைங்களா? சகோதரர், எத்தனையோ அனாதை குழந்தைகள், எத்தனையோ திக்கற்ற குழந்தைகள், எத்தனையோ சத்தியம் சொல்லித்தர விளக்கப்பட்ட குழந்தைகள், தகுதி இல்லாத குழந்தைகள், உலகத்தில் சுத்திட்டு இருக்கிற தகுதி இல்லாத குழந்தைகளா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எத்தனையோ குழந்தைகள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. சகோதரர்ல அது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அன்பு காட்டும், அக்கறை செலுத்தும் காத்திருக்கின்றன சொல்லி சொல்லப்படுது. அப்புறம் அவைகளை வைக்க வேண்டிய இடத்தில் பூக்களையும் நாய்களையும் விளையாட்டு பொம்மைகளையும் வைக்க கூடாது. அந்த இடத்துல வந்து பூக்கள், நாய்கள், விளையாட்டு பொம்மைகள் இதெல்லாம் வைக்க கூடாது. நம் பரலோக பிதா இக்காரியங்களை நமது சந்தோஷத்திற்காக எவ்வளவு நன்மையாக கொடுத்திருக்கிறார் என்று சிந்திப்பது மிகவும் பொருத்தமானதே என்றாலும், இது வந்து நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம பரலோக பிதா நம்ம கொடுத்திருக்கிறாரு, அது உண்மைதான். அது என்றாலும் நாம் நம் இருதயங்களில் பெரும் பகுதியான இடத்தை கொடுக்காமல் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியங்க. நம் இருதயங்களில் பெரும் பகுதியான இடத்தை கொடுக்காமல் காத்துக்கொள்ள வேண்டும். இதாங்க பயிற்சிவிக்க. நம் இருதயங்களில் அதுக்கு அதிக நேரத்தை கொடுக்க வேண்டாம். பெரும் பகுதியான இடத்தை கொடுக்காமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள வேண்டும் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஜாக்கிரதைன்ற மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஓட்டத்துக்கு இதெல்லாம் தடையா இருக்குது. அதில் உலகமே அதில் தான் சிக்கிட்டு இருக்குதுங்க. உலகமே அதில் சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம இருந்தோம்னா உலகம் போற மாதிரி நாமளும் போயிட்டு இருப்போம். ஆனா நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் போது ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. இதை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பெரும் பகுதியான இடத்தை அவர்கள் கொடுக்காமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் இவ்வாறு அதிகப்படியான முக்கியத்துவத்தை இவைகளுக்கு கொடுக்கும்போது அவர்களது ஜீவியத்தில் சில விலையேற பெற்ற பொருட்களை இழந்திருப்பர். இதுக்கு அதிக டைம் கொடுக்கறனால வெளியேறப்பட்ட பொருட்களை இழந்திருப்ப. எதுக்கோ செய்ய வேண்டிய அந்த பணம், உடன்படிக்கை செய்த பணம், அதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பணம், அந்த செல்வம் அதுக்கு செலவாயிட்டு இருக்கு அந்த பணமெல்லாம். அன்பு சகோதரர் சொல்ல, ஜனங்கள் இவ்வாறு அதிகப்படியான முக்கியத்தை கொடுத்து இவளை கொடுக்கும்போது அவர்கள் என்ன சொல்றது, விலையேற பெற்ற பொருட்களை இழந்திருப்ப. விலையேற பொருட்களை இழந்திருப்ப இல்லைங்களா? அன்பு சகோதரர் சொல்ல, நாம் இழந்துருவோம். வயது முதிர்ந்தோராக இருந்து ஒருவேளை அவர்களுக்கு குழந்தைகள் இருப்பின், நாய்கள் பூனைகள் மீது அன்பு வைத்து தங்கள் விலையேற பெற்ற நேரத்தை வீணடிப்பதை பார்க்கிலும் தங்கள் குழந்தைகளின் பேரில் பாசமாயிருப்பது நலம் பயக்கும். குழந்தைகள் பேர் பாசமா நலம். வயதானவர்கள் தன் குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு டைம் எடுக்கலாம். பாசமா இருக்கு நலம். அந்த அனிமல்ஸ் மேல அன்பு காட்டுறதோட உயிரற்றவர்களை காட்டிலும் உயிருள்ளவர்கள் மீது அன்பு காட்டணும். உயிருள்ளவைகள் அனிமல், பெட் அனிமல், விலங்குகளை காட்டிலும் மனிதர்கள் மேல அதிக அன்பு காட்டணுங்க. சகோதர சொல்ல இவ்வாறாக குழந்தைகள் பேரில் நாம் அன்பு காட்ட வேண்டும் அப்படி சொல்லப்படுது. அன்பு சகோதரர், இவ்வாறாக நாம் நாம் பயிற்றுவிக்க வேண்டும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். நாம் அனுதினமும் நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் நியாயமான உறவு தானே பிரதர்? இதெல்லாம் நியாயமான உறவு தானே? கணவன் மனைவிட்டு காட்ட அன்பு, மனைவி கணவன்ட்டு காட்ட அன்பு, உடன்பிறந்தவர்களுக்கு காட்ட அன்பு, உறவினர்களுக்கு காட்ட அன்பு, பெற்றோர்கள், நண்பர்கள், இதெல்லாம் நியாயமான உறவு தானே அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இந்த உறவுகளுக்கு பஞ்சமே இல்லை இல்லைங்களா? ஒரு நியாயமான உறவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சகோதர சோழ அது போல ஆவிக்கிற உறவு கூட இருக்குது. இது நியாயமான உறவுகள் தான். சகோதர சோழ உறவு நியாயமான உறவுகள் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சகோதர சோழ இவ்வாறாக இருக்கும்போது நம்ம நியாயமான உறவுல அன்பு காட்ட சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம தேவன் சொல்றாரு மனைவிடத்துல அன்பு காட்டுன்னு சொல்றாரு. மனைவி பார்த்து சொல்றாரு கணவனுக்கு கீழ்ப்படிங்க எல்லா விதத்திலும் சொல்றாரு. அன்பு தான் கீழ்ப்படிய முடியும் இல்லைங்களா? கணவனுக்கு எல்லா விதத்தையும் கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது இது நியாயமான உறவு தானே அப்படின்னு நினைக்க சொல்லும். அன்பு சகோதரர் சொல்ல வாசிக்கல ஒரு வசன வாசிக்கல. எபேசியர் 5:25 வாசிங்க. எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்,
அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, வசனம் சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து தன் மனவாட்டிட்டு அன்பு கூர்ந்திருக்காரு. பிதாவாகி தேவனுக்கு சமமாவா? இல்லைங்களா? சகோதர சொல்ல, புருஷர்களே தங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள், சபையிடத்தில் காட்டுற மாதிரி, கிறிஸ்து சபையிட காட்டின மாதிரி. சபை மேல அன்பு வச்சிருக்காரு கர்த்தர். சகோதர சொல்ல, அப்போ அந்த அன்புக்கு ஒரு எல்லை இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்த உறவுகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லையை மீறக்கூடாது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. உயிரற்றவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. பெட் அனிமல்ஸ்க்கு ஒரு எல்லை இருக்கிறது. உயிருள்ள மனிதர்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இல்லைங்களா? எல்லையே இல்லாத எதுங்க? தேவன் மேல காட்டுற அன்புதான். அதுக்கு எல்லை இல்லைங்க. சகோதர சொல்ல, இவருக நாம் எல்லையில்லா ஒரு அன்புக்குள்ள போகணும்னா இதுக்கெல்லாம் எல்லையை வைக்கணும். அன்பு சகோதர சொல்ல, அளவுக்கு மீறின பற்றாசை நமக்குள்ள இருக்கிறத நாம் நீக்கணுங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஈர்க்கப்பட்டு அளவிட முடியாத பற்றாசையில சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே அளவிட முடியாத பற்றாசையில மாட்டிட்டு இருக்கோம். அது நம்மளால் விட முடியாது. அந்த மாதிரி ஈர்க்கப்பட்டிருக்கிறோம் சகோதர சொல்ல. உதாரணம் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31 35 வாசிங்க. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோசனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவமல்ல, விவாகம் பண்ணட்டும். பாருங்க சகோதர சொல்லு, விவாகத்தை பத்தி, திருமணத்தை பத்தி பேசுறார் பவுல் பேசுறார் இல்லைங்களா? விவாகம் பண்ணினதுக்கு முன்னாடி அந்த ஸ்திரீயோ அந்த சகோதரோ தேவன் பார்ல இருந்திருப்பாங்க. விவாகம் பண்ணதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கான்னு மாறிடுறாரு, மனைவி எப்படி கணவனுக்கு பிரியமா இருக்கா மாறிடுறாரு. ஒரு ஈர்ப்பு, மனைவியை சந்தோஷப்படுத்தணும், கணவனை சந்தோஷப்படுத்தணும், ஒரு ஈர்ப்பு, பிள்ளைகள் மேல் அன்பு, ஒரு ஈர்ப்பு, அதெல்லாம் மாறி திருமணத்து பந்தத்துல எல்லாம் மாறிடுதுங்க. சகோதரர்ல அதான் சொல்றாரு, அதுக்கு நீ திருமணம் செய்யாதே இருந்திருக்கலாம். அப்படின்னா நீங்க போற கோலுக்கு இது தடை வராம இருந்துச்சுன்னா அதுக்கு நீ திருமணம் செய்யாத கூட இருந்திருக்கலாம், பேசாது அப்படிங்கிறாரு. அப்ப ஈர்ப்பு நம்ம அடைய வேண்டிய இலக்கு அடையதுக்கு தடையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஈர்ப்புக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை நாம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்லை பிரகாரம் நம்ம ஈர்ப்பு இருக்க வேண்டும். அன்பு சகோதர சொல்ல, அந்த எல்லையை தாண்டாத பார்த்துக்கணும். கணவன் மனைவி அன்பு காட்டிதான் ஆகணும். அது ஈர்ப்பு, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட அன்பு உறவு. அது தப்பே சொல்ல முடியாது. அன்பு காட்டி தான் ஆகணும். மனைவி தன் கணவனுக்கு கீழ்பட்டுதான் ஆகணும். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, அதுல நம்ம மாற்றவே முடியாது. ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சொல்ல, அதான் பார்க்கும்போது ஒரு புது சிஷ்யாக மேலானவர்களை நாம் நாட வேண்டும் என்றால் பூமிக்குரியவர்களை விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. சகோதர வசன வாசி நான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அவன் பிதாவை விட்டுட்டான். பிதா மேல இருக்கிற அன்பு அவனுக்கு போயிடுச்சு. சகோதர சொல்ல இதெல்லாம் யாருக்கு சொல்றாருன்னா உலகத்துக்கு சொல்லல, நமக்கு சொல்றாருங்க. உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள் அப்படி சொல்றாரு. இந்த வசனங்கள்லாம் படிக்கிறது எதுக்கு நம்ம படிக்க சொல்லப்பட்டதுன்னா நம்ம சிந்தையை பயிற்றுவிப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். சகோதர சொல்ல அப்போ நம்ம எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டியது இருக்குது. ஒரு எல்லைக்குள்ள இருக்கணும், வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள இருக்கணும். இந்த கொடி இப்படித்தான் படர வேண்டும். இந்த கொடி மனம் போன போக்குல ஏதோ பக்கத்துல இருந்து ஏறி இருக்கக்கூடாதுங்க. இந்த கொடி இப்படிதான் படர வேண்டும். அதை கண்காணிக்க வேண்டும், பயிற்சிப்பிக்கப்பட ஒவ்வொரு தன் கொடியை பயிற்சிப்பிக்கப்பட வேண்டும். அன்பு சகோதர சொல்ல அது அம்மா வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, சகோதரன் இருந்தாலும் சரி, சகோதரன் சரி, குடும்பம், மனைவி, கணவன் எதா இருந்தாலும் எல்லையை தாண்டிடக்கூடாது. பாருங்க, ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துல திராட்சை தீர்ந்து போச்சு. உடனே அம்மா சொல்றாங்க, மரியாள் சொல்றாங்க, மகனே திராட்சை தீர்ந்து சொல்றாங்கப்பா, என்ன பண்றதுன்னு சொல்றாங்க. இவரு அப்படிங்களாம்மா, சரிங்கம்மா, அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு திராட்சை மாத்திட்டாரா? சரியே, இன்னும் எனக்கு உத்தரவு வரல மேல இருந்து. அம்மாவை காட்டிலும் பிதாவோட ஆர்டருக்காக காத்திருக்கிறாருங்க. இது நினைச்சிருக்கலாம், அம்மா சொன்னேன்னே பிதாவே திராட்சை மாத்தி கொடுக்குது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். அவர் அம்மா எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, அம்மா மேல உசிரியை வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? சகோதர சொல்ல அந்த இடத்துக்கு கேட்கல அவரு. ஸ்திரியே வெயிட் பண்ணேன், மேல இருந்து எனக்கு ஆர்டர் வரல, உத்தரவு வரல. அதுக்கப்புறம் தான் அந்த திராட்சை மாத்துறாரு. சகோதர சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கர்த்தருடைய எண்ணங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது பிதாவை நோக்கியே அதிகம் இப்போ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிதா, அப்பாவை நோக்கி தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாக நம்ம கர்த்தருடைய விருப்பம் இருந்தது, ஈர்ப்பு இருந்தது நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சொல் இன்னொருத்தர் கூட பார்க்கும்போது எல்லாம் சீசெல்லாம் சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை உனக்கு ஒன்று இருக்கு, அதான் மெய்யான போஜனங்கிறார். இந்த போஜனத்துல எல்லாம் ஆசைப்படுறீங்கப்பா, இன்னொரு போஜனம் இருக்குது, அது தேவனுடைய வார்த்தை, அதான் மெய்யான போஜனம் சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார், சாப்பாட்டுக்கு இல்லை. மாம்சத்தில் இருக்கிற நம்மள என்ன பண்ணுவோம், என்னதான் நம்ம ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சாப்பாடு டைம் வந்து என்ன பண்றோம், நம்ம சரி சாப்பாடு டைம் ஆச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் இல்லைங்களா? அது சாப்பாடு ரொம்ப இருக்குது. ஆனா சொல்றாரு, அதை காட்டிலும் இந்த சத்திய போஜனம் எனக்கு முக்கியமா இருக்குன்னு சொல்றாரு. பிதாவுடைய வார்த்தை, இந்த போஜனம் எனக்கு ரொம்ப முக்கியங்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை வாட்ச் பண்ணி பார்க்கும்போது பிதாவுக்கு இம்பார்ட்டன்ஸ், பிதாவுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ், அப்பாவுக்கு இம்பார்ட்டன்ஸ், தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் அவருடைய ஈர்ப்புகள் எதை நோக்கி அதிகமா இருந்துச்சுன்னா பிதாவை நோக்கி இருந்துச்சு. அப்படி சரீர அங்கங்களா இருக்கிற நமக்கும் அதை போல பயிற்சி வைக்கப்பட வேண்டும். அன்பு சகோதர சொல்ல இன்னொரு இடத்த கூட பார்க்கும்போது கர்த்தர் அந்த கடைசி நேரத்துல அவர் அடிச்சு கொல்ல போறாங்க இல்லைங்களா? பேதுட்டு சொல்றாரு, என்ன சாகடிக்க போறாங்க, என்ன மறிக்க போறாங்க, விட்டு போறாங்கலாம் சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் விட மாட்டோம், அதெல்லாம் நடக்காது, நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. நாமளும் என்ன சொல்லுவோம், எவ்வளோ பாசம் பாரு இருக்கு நம்ம மேல இல்லைங்களா? என்ன அன்பு பாரு நம்ம மேல இருக்கு. இவ்வளவு நாள் உன்னை நான் தெரியாத போயிட்டேனேப்பா, இவ்வளவு அன்பு வச்சு நமக்கு தெரியாத போச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அப்படியே நெஞ்சா கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்றது, நான் போய் தான் ஆகணும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி அந்த தட்டி கொடுத்துருப்பேன். பேதுரு, கர்த்தருக்கு கூட இருந்த ரொம்ப நெருக்கமான சீசன் பேதுரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அப்பாலே போய் சாத்தானே, எங்க அப்பாவுடைய விருப்பத்துக்கு எதிராக நீ பேசிட்டு இருக்கிற. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா, ரெண்டாவது உன்னுடைய வார்த்தை, அன்பு பாசம் உறவுகள் எல்லாம் ரெண்டாவது. எனக்கு நீ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பாசம் பிடிக்குது, எனக்கு உன்னக்கும் என்ன பிடிக்குது இந்த வார்த்தை நிமித்தம், அதை காட்டில் நான் அப்பாவுடைய சித்த நிறைவேறணும் இல்லைங்களா? சகோதர சில வசனத்துல வாசிக்கலாம். அது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21-23 வரைக்கும். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே,
நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். சகோதர சொல்ல, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிற. நாமெல்லாம் யாருங்க? வருங்கால கர்த்தாக்கள் இல்லைங்களா? ஏசு கிறிஸ்து நாமெல்லாம். அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் என்ன சொல்றாரு? மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகள். நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றங்களை சிந்திக்கிறாய் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சகோதர சொல்ல, இவருங்க நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி ஈர்க்கப்படுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அது பரத்தை நோக்கி இருக்கிறதா அப்படின்னா அதுக்கு ரோல் மாடல் நம்ம ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரோல் மாடலாக நம்ம வைக்கிறோம். சகோதர சொல்ல, கர்த்தர் இந்த பூமியில எல்லா ஊர்களையும் நேசிச்சிருக்கிறார். அவர் அன்பு இல்லாதவரா? சீஷர் மேல அன்பு இல்லையா? எல்லாரும் மேலே அன்பு வச்சிருந்தார் கர்த்தர். ஆனால் அதை காட்டிலும், அந்த ஆனால் தான் முக்கியம், அதை காட்டிலும் அதுக்கு ஒரு வரையறை வச்சிருக்கிறார். எல்லாத்து மேல இருக்கிற அன்பு அதிகம்தான், அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. அதை காட்டிலும் சகோதர சொல்ல பிதாவுக்கு அன்பு வச்சிருக்கிறாரு. பிதாவுக்கு வரையறையே இல்லாத அன்பு. சகோதர சொல்ல, முழு உள்ளத்தோடு நிறுத்த அன்பு செய்வாயா? முழு உள்ளம் யாருக்கு கொடுக்கணுங்க? பிதாவுக்கு, தேவனுக்கு தாங்க. நாம் இன்னைக்கு நிறைய பேர் முழு உள்ளத்தை எங்கெங்கயோ கொடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா? முழு உள்ளத்தை எங்கெங்கயோ இழந்துட்டோம் நம்ம. சகோதர சொல்ல, முழு உள்ளம் பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உள்ளம். அதுக்கு நோ காம்ப்ரமைஸ். அந்த இடத்துல யாருக்கு இடம் இல்லை. அன்பு ஒரு எல்லை, அது வரைக்கும் நான் வருவேன், அதுக்கு மேல போக மாட்டேன். என் அம்மாவா இருந்தாலும் சரி, என் சீசனா இருந்தாலும் சரி, அந்த எல்லைக்கு மேல நீ எனக்கு பிரியமா பேசினா கூட நான் வர மாட்டேன். எனக்கு என் தேவனே முக்கியம், என் பிதாவே முக்கியன்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சொல்ல, இவ்வாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எல்லை வைத்து முதலாவதாக தேவனிடத்தில் அன்பை காட்ட சொல்லி அவர் வெளிப்படுத்த நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர, விருப்பங்கள் தேவன் மேல இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த இடத்துல எல்லாம் வந்து உட்காந்துருக்கோன்னா ஒவ்வொரு தனித்தனியா வந்து தேவன் மேல இருக்கிற அன்புல வந்து உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாருமே ஈர்க்கப்பட்டு உட்காந்துருக்கோம். பாருங்க, இந்த சத்தியத்துல நமக்கு ஈர்ப்பு இருக்குது. அப்ப இந்த ஈர்க்கப்பட்ட நாம எதுக்காக ஈர்க்கப்பட்டோம்னா, அவர் இருக்கிற இடத்துல நம்ம போய் சேரணும், அவர் இருக்கிற வண்ணமா அவர் தரிசிக்கணும். அதுக்காக உலகத்தை வேறு பிரிச்சு உள்ள வந்திருக்கிறோம் நம்ம. ஆனா அந்த உலகம் நமக்கு அதுக்கு சூழ்நிலை இல்லாத பண்ணிடுச்சு. நம்மளை சுத்தி உலக ஜனங்கள் செய்யறது, நாமளும் செய்யறது நமக்கு தெரியாத வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த கட்டுகள் நம்ம கட்டப்பட்டு நம்ம அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய நேரங்கள் வீணடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நம்ம உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சொல்ல, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவசியம்தான். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி நம்முடைய உறவுகள் போகக்கூடாது. அன்பு சகோதர சொல்ல, கொரிந்தியர் 7:29 கூட வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், மனைவி உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்களை போலவும் அப்படி சொல்றாரு. அப்படின்னா மனைவிகள் எல்லாம் வெறுத்துருங்க அப்படிலாம் சொல்லுறீங்க. மனைவிட்டு அன்பு கட்டுதான் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா மனைவியே அன்பு காமிச்சிட்டு இருக்காதையா, மனைவி பின்னாடியே போயிட்டு இருக்காதீங்க, கணவன் பின்னாடியே போயிட்டு இருக்காதீங்க. கணவனே அன்பு காமிச்சிருக்காங்க. நமக்கு வேற ஒரு வேலை இருக்குதுங்க. அதனால இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் வைக்கணும், ஒரு அளவு வைக்கணும். சகோதர சொல்ல, இவ்வாறாக இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடணும். சகோதர சொல்ல, இது சட்டப்பூர்வமான உறவு இல்லைங்களா? அது ஸ்லைட் 2 போடுங்க. சட்டபூர்வமான உறவே தவறான நோக்கத்தை கட்டுப்படுத்தும். இவைகளும் அபாயகரமானவை என்று நாம் பட்டியலிட்டவைகள் பயிற்சிக்கு உட்படுத்தப்படவும் வழி நடத்தப்படவும் வேண்டும். அவைகள் ஆண் பெண் பேரிலும், பெண் ஆண் பேரிலும், ஆண் ஆணிடத்திலும், பெண் பெண்ணிடத்திலும் வைக்கின்ற பற்றாசையே ஆகும். பார்த்தீங்களா? அவைகள் ஆண் பெண் பேரிலும், பெண் ஆண் பேரிலும், ஆண் ஆணிடத்திலும், பெண் பெண்ணிடத்தில் வைக்கிற பற்றாசை ஆகும். நண்பர்கள் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உறவு. பற்றாசை அட்ராக்ட் பண்ணுது நம்மள. இந்த அட்ராக்ஷன் வந்து நம்மளுடைய செய்ய வேண்டிய நினைக்க வேண்டிய எண்ணங்கள், வேலைகள் எல்லாம் அப்படி ஸ்டாப் பண்ணுது. அது நமக்கு தெரியல.
எது வேணாலும் உலகத்தை இழந்தது நாம் பெற்றலாம்னு சொல்றாங்க, ஆனா நேரத்தை பெற முடியாதுன்றாங்க. ஒன்ஸ் அந்த நேரம் கடந்துச்சுன்னா அந்த நேரத்தை மீண்டும் நம்மளால வாங்கவே முடியாது. அது போச்ச போனது தான். அது திரும்ப இது பண்ணுங்க, நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன், அப்படி வர முடியுமா? நம்ம நேற்று நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், திரும்ப நேற்று எனக்கு கொடுங்க நான் வரேன்னு சொல்ல முடியுமா? அது போச்சு போனது தாங்க சகோதர சொல்ல. அதுதான் ஆண் பெண் ஆண் பெண் பேரிலும் நாம் பற்றாசை இதில் வைக்கக்கூடாது. வைக்கிற பற்றாசை இவை அனைத்து முறையானவைகள், இது முறைதான். ஆனால் வாசிங்க, இவை அனைத்தும் முறையானவைகளே. ஆனாலும் நாம் அளவுக்கு மீறின பற்றாசைகளை விலக்கிவிட வேண்டும். இது முறையான பற்றாசை தாங்க. கணவன் மனைவி மேல இருக்கிறது, ஆண் பெண் மேல இருக்கிறது, பெண் ஆண் மேல இருக்கிறது, பெண் மேல இருக்கிறது, ஆண் மேல இருக்கிறது. இந்த உறவுகள், நண்பர்கள் உறவுகள் எல்லாமே சரியான உறவுகள் தான். அது சரிதான், முறையானவைகளே. ஆனாலும் நாம் அளவுக்கு மீறி பற்றாசைகளை விலக்கி விட வேண்டும். அளவுக்கு மீறி பற்றாசை தேவன் மேல மட்டும்தான் வைக்கணுங்க. அளவுக்கு மீறின பற்றாசைகளை விலக்கி விட வேண்டும். சரியான மற்றும் முறையானவற்றை போதுமான அளவே பெற்றிருக்க வேண்டும். சரியான மற்றும் முறையான போதுமான அளவே பெற்று, அளவுக்கு மீறி போக கூடாது, போதுமான அளவு தான் இருக்கணும். உச்ச அளவுக்கு போவதில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இது உச்ச அளவுக்கு போக கூடாதுங்க, அதுக்கு எச்சரிக்கையா இருங்க. தேவ வசனத்தில் தம் பிள்ளைகள் முறையான நடக்கையுள்ளோராய் இருக்க தேவையான வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஏன்னா பைபிள்ல வசனம் இருக்குது, வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, இப்படிதான் இருக்கணும், வரையறைகள் இருக்குது. அந்த வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளது. எதுக்கு வழங்கப்பட்டுனா, தேவ வசனத்தில் தன் பிள்ளைகள் முறையான நடக்கையுள்ளவராய் இருக்க தேவையான வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளது. நாம எப்படி வாழணும் வரையறை கொடுக்கப்பட்டிருக்குது. அவரது வழிகாட்டுதலை கற்றால் மட்டுமே இவைகளை நம்மால் அறிய முடியும். எல்லாராலையும் முடியாது. இவைகளை நாம் எப்படின்னா அவரது வழிகாட்டுதலை கற்றால் மட்டுமே. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை படிக்கணும், கற்றால் மட்டுமே இவைகள் நம்மால் அறிய முடியும். இல்லைன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. இது அறிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வரையறையே, இது அவருடைய வழிமுறை நாம் கற்க வேண்டியதா இருக்குது, வழிகாட்டுதலை. இல்லாவிடில் நாம் தவறான வழிமுறையை நிச்சயமாய் பின்பற்றுவோம், இல்லைன்னா தப்பான வழிமுறையில நாம் நிச்சயமா போயிடுவோம். பூமியில் உள்ளவைகள் மேல் அன்பு கூறாதிருங்கள். பூமியில் உள்ளவைகள் மேல் அன்பு கூறாதிருங்கள். கணவனும் வசனம் கூட ஒரு வசனம் 1 யோவான் 2:15 வாசிங்க. 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. சரி, கண்டினியூ வாசிங்க. கணவனும் மனைவியும் கூட ஒருவருக்கொருவர் பற்றாசையை அதிகப்படியாக வைக்க கூடாது என்பது. கணவனும் மனைவியும் கூட ஒருவருக்கு ஒரு பற்றாசை அதிகப்படியாக வைக்க கூடாது என்பது தேவனது தீர்மானமாய் உள்ளது. தேவனுடைய தீர்மானமாய் உள்ளது. இவ்வாறே அப்போஸ்தலர் பவுலும் கட்டளையிடுகிறார். இது பவுல் கூட, அவர்தான் பவுல் அதுதான் கட்டளையிடுகிறாரு. இனிவரும் காலம் குறுகினதானபடியினால், இனிவரும் காலங்கள் குறுகினதா இருக்கப்படியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். பாத்தீங்களா, மனைவிகள் உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும். இனிவரும் காலம் ரொம்ப கம்மியா இருக்குது. இனி நம்ம உலக ஜனங்க மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டாம். அப்படின்னா ஒரு எல்லை போடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை போடுங்க. தேவனுக்கு எல்லையில்லாத அன்பு கொடுக்கணும். நம்ம மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களை போலவும். 1 கொரிந்தியர் 7:29 வாசிங்க. நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது அது சம்பந்தமான வசனங்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். அதுலேயே 4th சைடு போடும்போது, வாழ்வின் உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் ஒருவர் மற்றவருடைய ஒத்தாசையை பெறுவது பெரிதான காரியமாகும். ஒருத்தர் மாத்திரம் ஒத்தாசை கண்டிப்பா தேவை வாழ்க்கையில, அது பெரிதான காரியம்தான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தத்தை பலவீனப்படுத்த விரும்பி நாம் எதையும் பேசவில்லை. கணவன் மனைவி உறவு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவு, ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தம், இது நான் பலவீனப்படுத்துறதுக்கு அப்படி நான் பேசல அப்படிங்கிற. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உறவை நான் பலவீனப்படுத்த பேசல.
ஆனால் நாம் தேவ வசனத்திற்கு இசைவாகவும் தேவ வசனத்தின் அறிவுக்கு இணக்கமாயும் உள்ளவைகளை பற்றி கொள்ள வேண்டும். ஆனாலும் நாம் தேவ வசனத்துக்கு இசைவாகவும் தேவ வசனத்தில் அறிவுக்கு இணக்கமாகவும் உள்ளவைகளை பற்றி கொள்ள வேண்டும். அதை நம்ம பிடிச்சுக்கணும். நம்ம புது சிருஷ்டிகள். நம் பரலோக பந்தயத்தை வெற்றிகரமாக ஓடுவதற்கு இது தடையா இருக்க நாம் அனுமதிக்க கூடாது. நாம் பரலோக பந்தயம் இது வெற்றிகரமாய் ஓடுவதற்கு தடையா இருக்க அனுமதிக்க கூடாது. பூமியிலிருந்து உண்டானவை எதுவாயினும் பிதாவின் முகத்தையும் அங்கீகாரத்தையும் மறைக்கும் மேகம் போன்ற திரையாக மாறிவிடக் கூடாது. பூமியில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு தேவனையும் மறைக்கக்கூடிய ஒரு மேகம் போன்ற திரையா மாறிடக்கூடாது. தேவனை நம்ம பார்த்துட்டே இருக்கணுங்க. தேவன் நம்ம தொடர்பு இருந்துட்டே இருக்கணும். உலகத்தின் காரியங்கள் ஒரு மறைக்கக்கூடிய ஸ்கிரீனா வந்துடக்கூடாது. ஒரு மேகம் போன்ற ஸ்கிரீனை நம்ம முன்னாடி வந்துடக்கூடாது. அந்த ஸ்கிரீன் விழுந்துருச்சுன்னா நம்ம தேவனுக்கு நமக்கு உறவு குறைஞ்சிருங்க, கட்டாயிருங்க. சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, முதலாவது இல்லைங்களா, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சகோதர முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இதெல்லாம் கொடுக்கப்படும். சரி பிரதர், இப்போ கணவன் மனைவி உறவு இதெல்லாம் முதன்மையான உறவு, ஃபர்ஸ்ட் ரவுண்டு இல்லைங்களா. இந்த உறவுல எப்படி நம்ம எல்லை போடுறது, எப்படி கண்ட்ரோல் பண்றது இல்லைங்களா. நிறைய பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, மனசுல நான் அப்படிதான் இருக்கிறேன், நான் லிமிட்டாக தான் வச்சிருக்கிறேன். அதுவும் தப்புங்க. இல்லை, நான் அப்படி லிமிட்டாக தான் இருக்கிறேன், நான் நீங்கள் சொல்றது மாதிரி தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன், வீட்டில் மனைவிட்டெலாம் அளவோடு தான் இருக்கிறேன். இல்லை, மனைவிகள் நான் கணவன்ட்டு ஒரு லிமிட்டாக தான் வச்சிருக்கிறேன், அளவோடு தான் வச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி லிமிட் வச்சிருக்கேன், நான் ஏற்க அப்படிதான் இருக்கிறேன் நிறைய பேர் மனசில் நினைக்கலாம். அன்பு சகோதர சொல்ல, எது லிமிட் அப்படின்னா, சகோதர சொல்ல மனைவியிடத்தில் அன்பு காட்டுறது கொள்கை. அந்த கொள்கையை நிறைவேற்றி செய்யாம லிமிட் இருக்கக்கூடாதுங்க. லிமிட்டை தாண்டக்கூடாது, லிமிட்டுக்குள்ள வராது இருக்கக்கூடாது. காலையில கிளம்புறோம், சபை கிளம்புறோம், இது தேவனுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம், இல்லை வீட்டில் நம்ம இருக்கிறோம் தேவனுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனைவி இருக்காங்க, கணவன் சமைச்சாச்சா, சாப்பாடு ரெடியான்னு கேட்குறாரு. இது தேவனுக்கு ஒதுக்கிற நேரத்தை நம்ம சமைக்க முடியாது, கடையில் சாப்பிட்டு கொட்டினா சரியா இருக்குமா? இல்லை, கணவன் மனைவிட்ட நீ வந்தவா வரட்டி போ, நான் சபைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நீ பிள்ளைகளை கூட்டி இப்படி சேரு அப்படின்னு வரலாமா? சகோதர சொல்ல அடிப்படை அன்புக்குள்ள வரலனாலும் தேவனை எப்படி நேசிக்கிறோம்னா, அடிப்படை உறவுக்கு வரலனாலும் தேவனை நேசிக்கலன்னு அர்த்தங்க. உச்சத்தை தாண்டினாலும் தேவனை நேசிக்கலன்னு அர்த்தங்க. புரியுதுங்களா? நாம் அந்த எல்லைக்குள்ளே வரல, சாதாரண அன்பே மனைவிட்டு நீ காட்டல, செய்ய வேண்டிய அன்பை நம்ம செய்யல, இதுவும் நான் தேவனை நேசிக்கலன்னு அர்த்தங்க. தேவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். சில பேர் வைரக்கு அதிகமாக கட்டுவாங்க, பக்தி வைரக்கம், முரட்டு பக்தி இல்லைங்களா. இப்படிதான் சட்ட திட்டங்கள் வீட்டில் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சகோதர சொல்ல இல்லை, நாம் எல்லாம் அன்பின் கயிறுல கட்டப்பட்டவர்கள், கட்டி தான் இழுக்கணும் எல்லாத்தையுமே, எல்லா விஷயத்தையும் அன்பின் கயிறு தான் யூஸ் பண்ணுங்க. அன்பு சகோதர சொல்ல அப்ப பார்க்கும்போது தேவன் சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறாருங்க. அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள வரணும். அந்த சட்டத்திட்டத்தின் எல்லை தான் தாண்டக்கூடாது. எல்லையை தாண்டதும் தப்பு, எல்லைக்குள்ள வராத இருக்கிறது தப்பு. கணவன் மனைவிட்டு அன்பு காட்டாதிருந்தாலும் தப்பு, அன்பு அதிகமா காட்டாலும் தப்பு. மனைவி கணவன்ட்டு அன்பு காட்டாதிருந்தாலும் தப்பு, அதிகமா அன்பு காமிச்சாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் தப்பு. இதாங்க முக்கியம். அன்பு சகோதர சொல்ல செய்ய வேண்டிய அளவுக்கு முதல்ல நம்ம செய்யணும், கடமை செய்யணும், பேலன்ஸ் பண்ணணும், கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். கணவன் மனைவி பிள்ளைகளிடத்துல காட்ட வேண்டிய அன்பு நம்ம காட்டணும், அளவுக்கு மீறி காட்டிடக்கூடாது, கூடாது, எல்லையை தாண்டிடக்கூடாது. நீ என் உசுறு, நீ இல்லைன்னா செத்துருவேன், சாவு ஒரு காலத்துல இல்லைங்களா. அதான் முடியும். கடைசியில் அவன் சொல்லுவான், நாளைக்கு அவனே சொல்லுவான் சாவு அப்படின்னு இல்லைங்களா. சகோதர சொல்ல இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நான் பார்க்குறோம். என் மகன் மேலே உசிரியை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எத்தனை பெற்றோர்கள் அழுது ஏமாந்து போயிருக்காங்க. தாய்கள்
இதுக்கான உன்ன 10 மாதம் சுமந்து பெத்த அழுகுறாங்க, பார்த்துருக்குறோம். ஏன்னா மகனுடைய உறவு மாறி இருக்குது. காரணம் அளவுக்கு மீந்த அன்பு, எல்லையை தாண்டிடுச்சு. எல்லைக்குள்ள வரணும் அன்பு, எல்லைக்குள்ளேயும் வராது வரக்கூடாது. சகோதர சொல்ல உயிரற்ற பொருட்கள் மீது ஒரு விதமான அன்பு, அதுக்கு மேல உயிருள்ள பொருட்கள் விலங்குகள்கிட்ட ஒரு விதமான அன்பு எல்லை இருக்குது, மனிதர்கள் மேல ஒரு எல்லை இருக்கிறது, அதுக்கு மேல தேவன் வைக்கணும். சகோதர சொல்ல சகோதர உறவு ஜீவன் கொடுக்கிற உறவு, அது சகோதர சொல்ற உறவு ஜீவனை கொடுக்கிற உறவு. கிறிஸ்து தேவன் நினைக்கிற மாதிரி கடைசி எண்டிங் தொடணும், அது அந்த மாதிரியான உறவுகள் இருக்குது. அன்பு சகோதர சொல்ல இவ்வாறாக நாம் செய்ய வேண்டிய அளவுக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது, செய்ய வேண்டிய அளவுக்கு கீழேயும் போயிடக்கூடாது. அன்பு சகோதர சொல்ல நாம் இந்த விஷயத்துல வந்து பார்க்கும்போது நல்ல வேளை நான் இதெல்லாம் செய்யல, நான் சரியா தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு கணவன்மாரும், ஒவ்வொரு மனைவிகளும், ஒவ்வொரு குடும்பமும் தேவன் கொடுத்த கட்டளையின் கட்டுப்பட்டு ஒரு தெய்வீக குடும்பமாக செயல்பட வேண்டும். சகோதர சொல்ல அது எல்லை தான் நம்ம தாண்டக்கூடாதுன்றது நாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாதாரண பெயருக்கு சொல்ல எடுத்துவாங்கல்ல, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மாதிரி நம்ம போயிடக்கூடாது. ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டாங்க, கர்த்தர் காப்பாத்துவான்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏங்க அந்த மருந்து மாத்திரை யாருங்க கொடுத்தா? இந்த அறிவை, மருத்துவ அறிவை யார் கொடுத்தது? தேவன் தானே கொடுத்தாரு. அது கூட செய்ய மாட்டாங்க, ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நம்ம மருந்து மாத்திரை இல்லாத ஒரு நிலை, ஒரு எங்கேயோ போய் மாட்டிட்டோம், சிக்கிட்டோம், நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, எதுவுமே நம்மகிட்ட இல்லை, அப்ப கண்டிப்பா தேவன் செய்வார். அந்த இடத்துல தன் பிள்ளைகள் கண்டிப்பா செய்வார். ஆனா எல்லா சூழலும் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கும் போது பெயருக்கு சூழலை போல முருட்டு பக்தி, குருட்டு பக்தி நாம் வாழக்கூடாது. எல்லாம் கர்த்தர் பேத்துவார். கர்த்தர் அன்பு செய்ய சொன்னார், பயங்கரமா அன்பு காட்டு, கர்த்தரே சொல்ற அன்பு காட்டு சொல்லி இருக்கிறாரு. சகோதர சொல்ல இது மாதிரி ஒரு குருட்டு பக்தி, முரட்டு பக்தியாக நாம் சாதாரண பெயருக்கு சொல்ல போல உலக மக்களை போல, சகோதர சொல்ல உலக மதங்களில் இருக்கிற பக்திகளை போல நாம் வாழக்கூடாது. அன்பு சகோதர சொல்ல இவ்வாறாக மனைவியை நேசிக்க வேண்டும். ஆனால் ஒரு எப்படி நேசிக்கணும்னா அந்த வசனம் திரும்ப எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, புருஷர்களுக்கு உங்க மனைவியில் அன்பு கூறுங்கள், எப்படி கிறிஸ்து சபைக்கு அன்பு கூர்ந்த மாதிரி. அவ்வளவுதாங்க. புருஷர்களுக்கு மனைவிகள் அன்பு கூறுங்கள், எப்படி கிறிஸ்து சபைக்கு மேல அன்பு செஞ்ச மாதிரி. அப்படிதான் நம்ம அன்பு இருக்கணும். சபைக்கு எப்படி கர்த்தர் அன்பு செஞ்சாரு? நம்மளை மீட்கிறதுக்காக, நம்மளை காப்பாத்துறதுக்காக, நம்ம உயர்த்துவதற்காக, நம்ம அன்பை, நம்மளுடைய நேசத்தை எல்லாம் ஒரு அர்த்தத்தோட செஞ்சாரு. அது போல நம்ம குடும்பத்தை நம்ம நேசிக்கிறோம்னா என் குடும்பமே மேல உயர வேண்டும். சத்தியத்திலையும் சரி, தேவனுடைய பார்வையிலும் சரி, அந்த எல்லா விஷயத்தையும் என் குடும்பம் உயர்றதுக்கு அந்த வகையான அன்பு காட்டணும் நம்ம குடும்பத்தின் மேல. ஒரு கர்த்தர் அப்படிதான் அன்பு காமிச்சார் தன் குடும்பத்தின் மேல, தன் மனைவி சபை மேல அன்பு காமிச்சாரு. இது வளர வேண்டும், அதுக்கான வழிமுறைகளை கொடுத்து அன்பு காமிச்சாரு. நம்ம குடும்பத்தின் மேல நாம் வளர வேண்டிய அன்பு கொடுக்கணும், அதுக்கு லிமிட் வைக்கணும், எல்லை வைக்கணும். அந்த அன்புக்கு ஒரு எல்லை வைக்கணும். எல்லையில்லா அன்பு தேவனிடத்துல நாம் வைக்கணும். அன்பு சகோதர சொல்ல எல்லை தாண்டி நாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப கணவன் ஒரு வேலை வைக்கும் போது மனைவி நான் சத்தியத்தில் இருக்கிற இல்லை, நான் சபைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பி போறேன், இந்த மாதிரிலாம் சொன்னா தப்பா போகுது. இதெல்லாம் ரைட்டு தானே அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேளை நாம் நினைச்சோம்னா நாம் ஒரு வஞ்சனைக்குள்ள போயிடுவோம். அன்பு சகோதர சொல்ல நாம் வஞ்சிக்கப்படுறோம், வஞ்சனைக்குள்ள போயிடுவோம். இந்த மாதிரி வைராக்கியம் தேவன் எதிர்பார்க்கலிங்க. செய்ய வேண்டியது செய்யாத என்ன ஒரு வைராக்கியம் காட்டணும்னா, தேவனுக்கு எப்படி நீ கணவன் மனைவி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய உறவு, ஆவிக்குரிய மீட்டிங் இதெல்லாம் நடக்கும்போது கணவனோ மனைவியோ ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணா கேன்சல், வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். இன்னைக்கு நம்ம காது குத்துற பண்டிகை வேண்டாம், இன்னைக்கு அக்கா பையனுக்கு கல்யாணம் வேண்டாம், இல்லைங்களா? இந்த வைராக்கியம் கடினமான வைராக்கியம் தானே இது. உறவுகளை கட் பண்ணிட்டு வர்றது எவ்வளவு பேருக்கு கஷ்டம் தெரியுங்களா? அது சகோதர சொல்ல சில ஆவிக்குரிய விஷயங்களுக்கு தடையா இருக்க வேண்டிய விஷயத்தை நாம மீறும் போது தான் அதை மீறுதல்.
எல்லை தாண்டுதல். அன்பு இதுதாங்க முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகள்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவம் நடக்குது, நிறைய ஈர்ப்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய உறவுகள் இருக்குது. இந்த உறவுகளுக்கு மேல நிறைய வேலைகள், கணவன் மூலியமா, மனைவி மூலியமா, பிள்ளைகள் மூலியமா நிறைய வந்துட்டே தான் இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய சத்தியத்தின் வேலையில, ஆவிக்குரிய காலத்து, ஆவிக்குரிய நேரங்கள்ல, ஆவிக்குரிய கூட்டத்தின் நேரங்கள்ல இவள் தடைகளா இருப்பேமாகில் ஃபர்ஸ்ட் தேவன், அதுக்கப்புறம் தான் என் மனைவியா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, என் குடும்பமா இருந்தாலும் சரி. இந்த வைராக்கியம் தாங்க, இதுதான் அன்பு. அன்பின் நிமித்தம் இதான் தேவனுக்கு நேசிக்கிற வைராக்கியம். இதுதான் ஒரு எல்லை, ஒரு சகோதர சொல்ல, ஒரு எல்லை தாண்டாத ஒரு நிலை அப்படி சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சொல்லி இவராக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் சீர் செய்ய வேண்டும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு ஸ்லைடு கூட வாசி போடுங்க, 5th ஸ்லைடு போடுங்க. கர்த்தருக்கு தன் இருதயத்தில் முதலிடம் கொடுத்த பிறகு தன் மனைவியை அதிகமாக நேசிக்க முடியாது. அவன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தன் இருதயத்தில் கொடுக்காமல், கர்த்தருக்கு தன் முதலிடத்தை கொடுத்துட்டு மனைவி நேசிக்க முடியாது. காரணம், அவன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இருதயத்தில் கொடுக்காமல் அந்த இடத்தை மனைவிக்கு தர அனுமதிக்க கூடாது. அந்த இடத்தை மனைவி தர அனுமதிக்க கூடாது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா சொல்றேன். அப்படி சொல்றார், தேவனுக்கு சமமா நான் கடவுளை எப்படி நேசிக்கணும் அந்த மாதிரி உன்னையும் நேசிக்கிற. கடவுள் மேல எவ்வளவு அதே மாதிரி உண்மையிலே பாசம் வச்சிருக்கிற மனைவி எங்க தேவன் மாதிரி தான் உங்களையும் நான் நேசிக்கிறேன். இதெல்லாம் அந்த நிகரே வரக்கூடாதுங்க, அந்த ஈக்குவலே வரக்கூடாது. கர்த்தரை காட்டிலும் தன் மனைவியை நேசித்து அவளை பிரியப்படுத்துவான் ஆகில் அவன் தவறு செய்கிறான். கர்த்தரை காட்டிலும் மனைவியை நேசித்து அவளை பிரியப்படுத்துவான் ஆகில் அவன் தவறு செய்கிறான், தப்பு செய்கிறான் அப்படி சொல்லப்படுது. தேவனே முதலாவதாக இருக்க வேண்டும். தேவனே முதலாவதா இருக்கு. தூதர் பேசுற வார்த்தைங்க எல்லாமே தேவனே முதலாவது இருக்க வேண்டும். மற்ற அனைத்தும் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். மற்ற அனைத்து வேண்டாம் சொல்ல, மற்ற அனைத்து கீழ்ப்படுத்த வேண்டும். அது நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தைகள்லாம். தேவன் முதலாவது இருக்க வேண்டும், மற்ற அனைத்தும் ஒதுக்கப்பட வேண்டும் சொல்லல, மற்ற அனைத்து கீழ்ப்படுத்த வேண்டும். அதுக்கு சமமா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாம வச்சிடக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கணும். மற்ற அனைத்து கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். ஒருவனது சித்தம், அவனது திட்டம், அவனது வழிகள் அனைத்திலும் தேவனே முதலாவது. பாத்தீங்களா, அவனுடைய சித்தம், அவனது திட்டம், அவனது வழிகள் அனைத்திலும் தேவனே முதலாவது. அப்புறம் மற்ற அனைத்தும் இந்த எல்லைக்குட்படுத்தப்பட வேண்டும். மற்ற அனைத்தும் இந்த எல்லைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு எல்லை இருக்குதுங்க, அந்த எல்லைக்கு மற்ற அனைத்து உட்படுத்தப்பட வேண்டும். கணவனாக அல்லது மனைவியாக பிதாவின் சித்தப்படி பரலோக அன்புக்கு முழு இசைவாக குழந்தைகள் மற்றும் நண்பர்களிடத்தில் குறிப்பிடத்தக்க அளவிலான அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு அன்பு, மனைவிக்கான குழந்தைகள் நண்பர்களிடம் குறிப்பிட்ட அளவு அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் மற்ற உறவுகள் அல்லது உறவின் மதிப்புகள் பிதாவின் சித்தத்துக்கு எச்சரிக்கைகளை பின்வரும் பகுதிகளில் காணலாம். மற்ற உறவுகள் பிதாவினுடைய விருப்பத்துக்கு எச்சரிக்கையா இருக்குது. பின்வரும் பகுதிகளில் காணலாம். ஒவ்வொருவரும் அபூரணரே, ஒவ்வொருவரும் நேர் வழியிலிருந்து விலகும் மனப்பாங்கு பெற்றிருக்கின்றனர். நம்மள பலவீனர், அபூர்ணர், நேர் வழியிலிருந்து விலகுற மனப்பான்மை பெற்றுள்ளவர்கள். நமது மாபெரும் விரோதி யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். நம்முடைய மாபெரும் விரோதி யாருங்க? சாத்தான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனால் நம்மை விழுங்க கூடுமானால் நம்மை விழுங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். அவனால் விழுங்க மிகவும் மகிழ்ச்சி அடைவான். சகுரு சொல்ல, இப்ப சாத்தான் நம்மளை விழுங்குறான் அப்படின்னு எடுத்துக்கலாமே. சாத்தான் எப்படி விழுங்குறான்றத சாத்தானுடைய மூலக்கூறு வச்சு பார்த்தா கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. இப்ப தேவன் சொல்றாரு எல்லை வேணும், லிமிட் வேணும், அளவுக்கு மீறி போகாதுன்னு சொல்றாரு. இப்ப சாத்தான் எப்படி விழுங்குறான்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எடுத்துக்கோங்க, சினிமா, நாடகம், எல்லாமே எல்லா மீடியாக்களும் எதை மையப்படுத்திருக்குன்னா அன்பு, உறவு இல்லைங்களா? சகோதர சொல்ல, கணவன் மனைவிக்கு உறவு, அண்ணன் தம்பி உறவு, வெட்டுக்குத்து நடக்குது, அண்ணன் அடிச்ச தம்பி அடிச்ச வெட்டுக்குத்து சினிமாக்கள். பிள்ளைகளுக்கு என்னன்னா அப்பா போய் நிக்கிறது, வெட்டுக்குத்து இல்லைங்களா? உறவு பந்தபாசுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இழக்கிறது, நாடகம், அழுகிறது, உறவுகளுக்காக அழுகிறது. உலகமே பந்தபாசு பிணைக்கப்பட்டு உறவு குழந்தைகளுக்காக ஏங்குறது.
குழந்தைகளுக்காக துடிக்கிறது இல்லைங்களா, பொருட்களுக்காக ஏங்குறது. ஒரு நாள் நான் நின்று காட்டுவேன் உன்னை விட மேல பேசுறது. இப்படி தானே நின்றுட்டு இருக்கிறேன். சவரசோல்ல உறவு இந்த மாதிரி சாத்தானுடைய கருவிகள் அப்படிதான் இருக்குதுங்க. அவன் அப்படியான அவனுக்கு மேல இப்படி இருக்கணும். சாத்தான் கருவி காட்டுது. இதங்க வஞ்சனை. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் இருக்கிறார். நல்லா சத்தியத்துல போறவங்களுக்கு தான் இந்த டெஸ்டே வருது. நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க அவங்க, திடீர்னு மாறிது. சகோதர அதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, சாத்தான் சொல்லும் போது சாத்தான் எப்படி எந்த மெத்தட் யூஸ் பண்றான்னா, தேவன் எதெல்லாம் விலக்கி வச்சிருக்கிறாரோ, தேவன் எதெல்லாம் லிமிட் பண்ணிருக்காரோ அதெல்லாம் தூக்கி விட்டாங்க தேவனு சமமா. இன்னைக்கு எல்லாம் பந்த பாசம் உச்சத்தை தொட்டு இருக்குதுங்க எல்லாத்துக்குமே. அம்மாவை பத்தி பேசும்போது கண்ணில் தண்ணி ஊத்துது, பிள்ளைங்களை பத்தி பேசும்போது அம்மாங்களுக்கு கண்ணில் தண்ணி ஊத்துது இல்லைங்களா. சகோதர இதெல்லாம் எங்க இந்த பாசம் என்ன இவ்வளவு பெரிய உருகல் தன்மை? லிமிட் இருந்தா வருமா அது? லிமிட் இருக்கிற பெற்றோர்கள், நல்ல பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், அவங்க சொந்தமா நடக்க வேண்டிய வழியை காமிச்சிடணும். அதுதாங்க அவங்களுக்கு வேலை. மகனே மகனே மகனேன்னு சுத்திட்டு வேண்டியது இல்லை, மகளே 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 சுத்திட்டு வேண்டியது. சகோதர அவங்கள நிக்கிறதுக்கான உதவிகள் செய்யணும். நல்ல பெற்றோர்கள் செயல்ல காட்டணும். சகோதர இவராக சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திருக்கிறான். உலகத்தில் அத்தனை மீடியாக்களும் இந்த உறவுகளை பேஸ் பண்ணி தாங்க இயங்கிட்டு இருக்குது. இந்த உறவுகளை தான் நம்ம எல்லாரும் கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த ஈர்ப்புகள் தான் வேற தேசத்துல ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த ஈர்ப்புகளை கண்டுபிடிச்சு கட் பண்ணிட்டு பயிற்றுவிக்க முயற்சி பண்ணணும் நம்ம அன்பு சகோதர. அப்ப இந்த ஈர்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இது சாத்தானுடைய வழி, நம்ம மறந்துடக்கூடாது அன்பு சகோதர. வாசிங்க. ஒரு சிறந்த கிறிஸ்தவனாக இருந்தால் சாத்தானானவனை தன் பிடிக்குள் கொண்டு வர அதிக பிரயாசம் எடுப்பான். ஒரு சிறந்த கிறிஸ்தவனாக இருந்தால் சாத்தான் அவனை தன் பிடிக்குள் கொண்டு வர அதிக பிரயாசம் எடுப்பான். யாருக்கு அதிக ரிஸ்க் எடுக்கிறாரு சாத்தான்? யாரு உண்மையில சத்தியத்தை நடக்குன்னு விரும்புறீங்களோ, சிந்தனையில வந்துருச்சோ, ரைட், அடுத்து சைட்ல செய்ய ஆரம்பிச்சிருவாரு. புடி தூக்கி போட. அவர் எது பலவீனம், சினிமா, உறவுகள், பாசம், ஏதோ ஒரு ஈர்ப்பு மூலியமா நம்மளை தேவனை காட்டிலும் ஒரு ஈர்ப்பு இழுத்துருவாங்க. அவ்வளவுதாங்க. அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. சகோதர அந்த ஈர்ப்பு மூலியமாக நாம ஈர்க்கப்பட்டு தேவன்ட்டு பிரிஞ்சு போயிடுவோம் அன்பு சகோதர. அப்புறம் தேவ பிள்ளையாய் இருப்பது நிமித்தம் நம் பூமிக்குரிய மனப்பாங்கிலிருந்து விடுதலை அடைந்து விட்டோம் என்று அர்த்தமாகாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்டியனா மாறிட்டோன்றதுனால பூமிக்குரிய மனப்பாங்க விடுதலை அடைஞ்சிட்டோம்னு நினைக்க வேண்டாம். அப்பா நான் நல்லா சத்தியத்தில் உடன்படிக்கை செஞ்சுட்டேன், நான் என்ன இருப்புன்னு தெரியலப்பா, நல்லவேளை சத்தியத்தில் உள்ள வந்துட்டேன், அப்படி விடுதலை அடைஞ்சிட்டு நீ நினைச்சிடாதீங்க. புது சிருஷ்டிக்கு பழைய சிருஷ்டியிடமிருந்து தொடர்ச்சியான யுத்தம் காட்டுகிறார். புது சிருஷ்டி பழைய சிருஷ்டி தொடர்ச்சியா யுத்தம் நடக்குது. புது சிருஷ்டி பழைய சிருஷ்டிக்கும் தொடர்ச்சியா யுத்தம் காட்டுகிறார். கலாத்தியர் 5:15. பரலோகத்துக்குரிய மன தூண்டுதல்கள், மனப்போக்கு மற்றும் விருப்பங்கள் போராடி பெற வேண்டியவை. பரலோகத்துக்குரிய மன தூண்டுதல்கள் பாருங்க எப்படி இந்த வார்த்தையில உச்சரிக்கிறார். பரலோகத்துக்குரிய மன தூண்டுதல், தூண்டி வர்றது மன தூண்டுதல்கள், மனம்போக்கும் மற்றும் விருப்பங்கள் போராடி பெற வேண்டியவைகள். இது சாதாரணமா பெற முடியாதான், போராட்டங்க. இது பரலோகத்துக்குரிய விருப்பத்துக்கு மாறுறது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு போர். மாம்சம் ஆவிக்கு விரோதம், ஆவி மாம்சம் நடத்துற போர். இது போராடி தான் நம்ம பெற வேண்டும். இந்த உறவுகளுக்குள்ள போகணும்னா, இந்த இதை நாம் செய்யணும்னா, நிறைவு செய்யணும்னா, இது சாதாரண இது இல்ல, போராடி பெற வேண்டியவைகள். அவைகள் கவனமாகவும் தொடர்ச்சியாகவும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அது ரொம்ப கவனமா, கட்டாகாத தொடர்ச்சியா அபிவிருத்தி செய்ய வேண்டும். வளரணும், வளர்ச்சி காட்டணும், நின்று கூடாது. அவ தொடர்ச்சியா வரணும், கட்டாகாத இருக்கணும், அபிவிருத்தி ஆகணும் கவனமாக. அப்ப கவனம் என்ன? நம்முடைய ஈர்ப்பை வாட்ச் பண்ணணும். அதான் கவனம். நம்ம ஈர்ப்பு எதை நோக்கி இருக்கிறது அதை வாட்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அபிவிருத்தி ஆகணும். இயற்கையாகவும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும்.
இயற்கையாக நார்மலாக அபிவிருத்தி வரணும் நமக்குள்ள. இயற்கையாகவே எழும் பூமிக்குரிய சொத்துக்களின் பேரிலான ஆசையிலிருந்து நம் சிந்தை அகற்றப்படுவதோடு, இயற்கையா அந்த ஆசை இருக்கு எல்லாத்துக்கும். பூமிக்குரிய சொத்து மேல வீடு, காரு, பங்களா, இன்னும் சொத்து சொகம் எல்லாமே, நகை, நட்டு, பணம் எல்லாமே செத்துக்கலாம் சௌர. பூமிக்குரிய சொத்துக்களின் பேரில் ஆசையிலிருந்து நாம் சிந்தை அகற்றப்படுவதோடு அவைகள் பரலோகத்துக்குரியவைகளை நாடும்படி பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அவைகளை மாற்றி பரலோகத்துறையில நாடும்படி நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பிராக்டிஸ் எடுக்கணுங்க. பயிற்றுவிக்கப்படணும்னாவே யாரை சொல்லுவோம்? நீங்க பயிற்சி எடுக்கணும்னு சொல்லுவோம். நம்ம நல்ல ஒரு பயிற்சி எடுத்து நல்ல ஒரு ஒலிம்பிக்ல நிக்கிறவர்கிட்ட, ஸ்போர்ட்ஸ் இது ரன்னிங்ல நல்லா ஒலிம்பிக்ல அத்லெட்டிக்ல நிக்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்க நல்லா ஓடி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யார் அந்த ஆசை இருக்குதோ நானும் ஓடுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பயிற்சிக்குன்னு அவங்க தான் நம்ம சொல்லுவோம். அப்ப பயிற்சிவிக்கப்பட வேண்டும்னால் பயிற்சி இல்லாதவங்களா இருக்காங்கன்னு அர்த்தம். விருப்பம் மட்டும் இருக்குது. நாமெல்லாம் அப்படித்தான் இருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது, ஆனா ஸ்ட்ரென்த் இல்ல. காரணம் பயிற்சி இல்ல. பயிற்சியில தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நமக்கு. வார்ம் அப்பிங் நம்ம பயிற்சி இருக்கணும். பயிற்சி தான் நாளைக்கு அந்த அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். சகோதர சொல்ல, அப்ப பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மனசுல நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கு நீங்க ரெடி ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. பயிற்சி பண்ணுங்க என்றாரு. அங்கே அன்பின் கயிறுகளாலும் தேவனிடத்திலான அர்ப்பணிப்பிலும் பிணைக்கப்பட வேண்டும். அது பயிற்சிவிக்கிறது வந்து எப்படின்னா கடினமா செய்யக்கூடாது. எந்திரி பைபிள் படிச்ச இன்னைக்கு வசனம் வாச்சா, வசனம் சோறுல போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமா போயிடாதீங்க. அன்பின் கயிறுகளால். இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாமா, இல்லை நம்ம இன்னைக்கு லேட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு ஒரு அன்புல எல்லாத்தையும் கட்டுங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணணும். நம்ம அன்பின் கயிறுகளால் நாம் பிணைக்கப்பட வேண்டும். யாருமே அதட்டியோ உருட்டியோ எதையுமே சாதிக்க முடியாது. அன்பு சகோதர சொல்ல, உலகத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அன்பு ஒரு மாபெரும் ஆயுதம். அன்பின் கயிறுல எப்படி அப்படின்னு கட்ட முடியுங்க சகோதர சொல்ல. அன்பின் கயிறுல நீங்க பயன்படுத்துங்க. பாருங்க எவ்வளவு அழகா குழு கொடுக்குறாரு தேவன் நமக்கு. நீங்க இது யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிறாரு. அன்பின் கயிறு யூஸ் பண்ணுங்க, ஈஸி நீங்க கட்டிடலாம் அப்படிங்கிற. அன்பின் கயிறுல பயிற்றுவிக்கப்பட வேண்டும், மீண்டும் பிணைக்கப்பட வேண்டும். பூமிக்குரியவைகளை நோக்கி இழுக்கப்படும்படி அவைகளை விட்டுவிடக் கூடாது. அந்த அன்பு கயிறு கட்டிட்டு பூமிக்கு இழுத்துறாதீங்க. நம்ம சுற்றுலா போலாமா, நம்ம அங்க போலாமா, இங்க போலாமா, இங்க டைம் பாஸ் பண்ணலாமா, இழுத்துறாதீங்க. அந்த அன்பின் கயிறுல கட்டி பூமிக்குள்ள இழுத்துறாதீங்க. அன்பு வந்து நாம் காட்டுற அன்பு உலகத்துறையில மாற்றிடக்கூடாது, அது பரத்துக்குரியதான் மாற்றணும். ஏன்னா அன்பு ஆபத்தானது இருக்குது, நல்லதுக்கு இருக்குதுங்க. இந்த அன்பு ஆபத்துக்கு பயன்படுத்துறாதீங்க, பூமிக்குரியதை பயன்படுத்துறாதீங்க, பரத்துக்குரியதை பயன்படுத்துறீங்க இந்த அன்பு அப்படிங்கிறாரு. இப்பூமியில் அழகானதும் கவர்ந்தெழுக்கும் பொருட்களும் அநேகம் உண்டு. இந்த பூமியில அழகானது இருக்குது, அட்ராக்ட் பண்ண கவர்ந்தெழுக்கும் பொருட்கள் நிறைய இருக்குது உலகத்துல. இதெல்லாம் உலகத்தெல்லாம் பார்த்து டக்கு டக்குன்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் அதை பார்க்கிறோம். ஆனால் நம் இருதயங்களை அவைகள் பேரில் நிலைநிறுத்த அவசியமில்லை. ஆனால் நம் இருதயங்களை அவைகளின் பேரில் நிலைநிறுத்த அவசியமில்லை. உலகத்தினங்க பார்த்ததெல்லாம் எடுத்துறாங்க, அதுவுமே நாம செய்வேனுங்கிறாரு. ஆனாலும் நம் இருதயங்களை அவைகளின் பேரில் நிலைநிறுத்த அவசியமில்லை. அவைகளை நாம் காணலாம், அவைகளை பார்க்கலாம். கண்ணில் பார்க்காதீங்க, அதை கண்ணில் காணலாம். அவைகளை வியந்து பாராட்டலாம். சூப்பரா இருக்கு, வியந்து பாராட்டலாம். ஆனால் நாம் குறுகலான வழியில் சரியாக நடக்க வேண்டும். இது குறுகலான வழி, சரியா நடக்கணும். சகோதர சொல்ல, இது குறுகலான வழி, சரியா நடக்கணும்னு சொல்றாரு. நம் இருதயங்கள் விசாலமாக மட்டுமே இருக்கிறது. நம் விருதி விசாலமா இருக்கு, நம்ம விருதி பெருசா தான் இருக்குது. அவைகளை நாம் பூக்களை கொண்டோ அல்லது வளர்ப்பு மிருகங்களையோ அல்லது பூமிக்குரிய குறிக்கோள்களையோ அல்லது விருப்பங்களையோ வைத்தோமானால் நித்தியமானதும் அதிக முக்கியத்துவம் உள்ள அழகான பொருட்களையும் வைக்க எங்கே இடம் இருக்கிறது? நம்ம இருதயம் விசாலமா இருக்குதான். அந்த இருதயத்துல வந்து நீங்க பூக்களை நிரப்பிட்டீங்க, இல்ல நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ கிளியோ பறவையோ மயிலோ ஏதோ நிரப்பிட்டீங்க, இல்ல வந்து குழந்தைகளையோ மனைவியோ பிள்ளையோ நிரப்பிட்டீங்க. மீது எங்க இருக்கு தேவனுக்கு நிரப்பத்துக்கு? சகோதர சொல்ல, இருதயம் எப்படி சொல்றாருன்னா, உதாரணம் சொல்றாரு. ஒரு கூடை இருக்குதுன்னு சொல்ல, கூடை நிறைய பழங்கள் இருக்குது.
அந்த பழங்களெல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த கூட நிறைய ஒரு மிக்சரோ இல்லை சிப்ஸோ நிரப்பிட்டு இப்போ அந்த பழங்களை அது மேலே நிரப்புங்கன்னு சொன்னால் பழங்கள் வைக்க இடம் இருக்குமா இருக்காதா? எடுக்க மிக்சரோ இல்லை வந்து இது சிப்ஸோ சுவையாக தான் இருக்குது, அதை நிரப்பி வச்சிருக்கிறோம் சகோதர. ஆனால் பழம் நல்லதா, மிக்சரோ இல்லை சிப்ஸ் நல்லதா? எது நல்லது? பழம் தான் நல்லது இல்லைங்களா? பழம் தான் நமக்கு தேவன் கொடுத்த முதல் உணவு இல்லைங்களா? ஏதேன் தோட்டம் கொடுத்த முதல் உணவு, ஜீவ விருட்சம். அது உடம்பு சரியில்லைன்னா அப்படியே கண்ணெல்லாம் இழுத்தாம இருக்குது. நமக்கு ஒரு பழத்தை உரிச்சு சாப்பிடுங்க, அப்படி கண் சலுக்குன்னு பளிச்சுன்னு தெரியும். அது இமீடியட்டாக ரத்தத்தில் கலக்குங்க. அது பிளட்டில் கலக்கும் அந்த பழம். நிறைய வீட்டுக்கு பாருங்க, நாம் பழம் வாங்கிட்டு போனால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, அது தெரியாதனால, ஆனால் இதையே வாங்கிட்டு வந்த போண்டா பச்சி மிச்சர் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ன்றாங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க, சில குடும்பங்களாம் இருக்காங்க. ஏன்னா அது அருமை தெரியல அவங்களுக்கு. சகோதர சோல்ல அப்ப பாருங்க, பழங்கள் ஜீவ விருட்சம். அதுல ஜீவன் இருக்குதுங்க. அந்த பழங்களை நிரப்ப வேண்டிய கூடையை கொட்டிட்டு மிக்சரோ இல்ல சிப்ஸோ நிரப்புறது வந்து சுவை. உலகத்தின் ஆசைகளை நிரப்பிட்டீங்கன்னா பரலோகத்தின் விருப்பத்தை நிரப்பதுக்கு இடம் இருக்கா இதயத்துல? அல்ல, அது ஃபுல் பண்ணியிருக்கு. அன்பு சகோதரர், அது எக்ஸாம்பிளா ஏலதூதர் சொல்ற வார்த்தை அன்பு சகோதரர் சொல்ல. அப்படி இருக்கும்போது அந்த கூடைக்குள்ள எதை நிரப்பணும்னா பரலோகத்தின் சிந்தனைக்குரிய காரியங்களை நிரப்பணும். இந்த இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். உலகம் கொடுக்குது, இருதயம் உனக்கு கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துட்ட இல்லைங்களா? என் மனசே நீ தான். அப்பா பிள்ளைகிட்ட சொல்றாங்க, பிள்ளைங்க அப்பாட்ட சொல்றாங்க, கணவன் மனைவிட்டு சொல்றாங்க, மனைவி கணவன் சொல்றாங்க, காதலன் காதலிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய உலகத்துல தான் போயிட்டு இல்லைங்களா? இருதயமே நீ தான். நீ இல்லைன்னா நான் உடஞ்சிருவேன், செத்துருவேன். அந்த கண்டிஷன் போயிட்டாருங்க அவரு. இல்லைன்னா செத்துருவன்ற கண்டிஷன் போயிட்டாருங்க. அப்படின்னா உச்சத்தை தொட்டுட்டாருன்னு அர்த்தம். செத்துடுறாங்க அப்படின்னா உச்சத்தை தொட்டுட்டாங்க. வாழ முடியல அவங்களால பிரிஞ்சு வாழ முடியாது. உச்சத்தை தொட்டுட்டாங்க அவங்க. அவங்களுக்கு தான் தேவன் சொல்றாரு, பயிற்சி வீங்க, வெளியே வாங்க, உங்களுக்கு இன்னொரு பாதை இருக்குது. உலகத்தின் பாதையில போயிடாதீங்க. அது உச்சத்தை தொடக்கூடாது. உச்சத்தை தொடறது தேவன் இருக்கிற அன்பு மட்டுமே. நாம் உச்சத்தை தொட வேண்டும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 6:33 வாசிங்க, திரும்ப வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது ஏன் அந்த வார்த்தை வைக்கணும் முதலாவது அப்படின்னு? அப்ப நம்ம முதலாவது வேற இடத்துல வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீ அதை செய்யணும் ஒருத்தர் நம்ம சொன்னார்னா நம்ம வேற செஞ்சிருக்குன்னு அர்த்தங்க. வேற செய்ய போறேன்னு அர்த்தம், வேற செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அதை செய் அப்படின்னு என்ன அர்த்தங்க? நம்ம ஃபர்ஸ்ட் வேற செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தங்க. அப்ப முதலாவது அப்படின்னு வச்சாவ வேற செய்யறப்பா, அப்ப செய்யாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு. இதெல்லாம் உனக்கு தானா வந்துடும். உன் மனைவி விட்டு போக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் கூட சந்தோஷமா இருப்பாங்க. உன் கணவன் விட்டு போக மாட்டாங்க, கடைசி சந்தோஷமா. உன் பிள்ளைங்க உன் கூட இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் கண்ணில் நீ பார்ப்ப. எல்லாமே உனக்கு நான் செய்வேன், அது என்னோட வேலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தானா வந்துடும். உலகம் சொல்லுது ஃபர்ஸ்ட் என் மனைவிக்காக, ஃபர்ஸ்ட் என் கணவருக்காக, ஃபர்ஸ்ட் என் குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் முதலாவது. அன்பு சகோதரர் சொல்ல, முதலாவது தேவனுக்காக, அவர் ராஜ்யத்துக்காக, அவர் நீதிக்காக. அன்பு 3 விதமான அன்பு இருக்குதுங்க. ஏழாந்தூதர் சொல்றாருங்க, 3 விதமான அன்பு இருக்குதுங்க இந்த உலகத்துல. ஒன்று விளக்கப்பட வேண்டிய அன்பு, ரெண்டாவது சுவாபப்படியான அன்பு, முதல் தரமான உறவுகளுக்கு சுவாபப்படியான அன்பு, மூன்றாவது பரலோக அன்பு. 3 விதமான அன்பு இந்த உலகத்தில் இருக்குது. ஒன்று விளக்கப்பட வேண்டிய அன்பு, இது அன்புதான். இது அன்புதான். இந்த அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இது கண்டிப்பான அன்பு தான். இது விளக்கப்பட வேண்டிய அன்பு, இது அன்புதான். ஆனா இந்த அன்பை விளக்கப்பட வேண்டிய அன்பா இருக்குது. சகோதர சொல்ல, இந்த கொடி படர வேண்டியதை விட்டுட்டு வேற எங்கேயோ பற்றி படர்ந்துருக்குது. விளக்கப்பட வேண்டிய அன்பு, அது நம்ம விளக்கணும் இல்லைங்களா? அது என்ன விளக்கப்பட வேண்டிய அன்பு?
அது நீங்களே முடிவு பண்ணிக்கணும். நாமளே எல்லாத்துக்கும் தெரியும். நம்மள்ட்ட விளக்கப்பட வேண்டிய அன்பு, எல்லாத்துக்கும் விளக்கப்பட வேண்டிய அன்பு, நம்ம இடத்துல அன்பு காமிச்சுதான் இருக்கோம். இருக்குது, நம்மகிட்ட ஒரு அன்பு இருக்குது. அது விளக்கப்பட வேண்டிய அன்பு, நம்ம ட்ராக் மாத்திர அன்பு. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த விளக்கப்பட்ட அன்புல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துருங்க. சகோதர சொல்ல, இன்னைக்கு மனுக்குலம் முக்காவாசி இந்த விளக்கப்பட்ட அன்பில் தான் பிணைக்கப்பட்டிருக்கிறது. விளக்கப்பட வேண்டிய அன்புல தான் பிணைக்கப்பட்டு, இது அன்பு தான். எதை எடுத்தாலும் இது அன்பு அன்பு அன்புன்னு தான் ஓடிட்டு இருக்குது. உலகத்திலையும் சரி, சத்தியத்திலும் சரி. ஆனா விளக்கப்பட வேண்டிய அன்பு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த அன்புல நாம் இருந்தோம்னா நம்முடைய ஈர்ப்பை கவனிக்கும் போது விளக்கப்பட வேண்டிய அன்பு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஈர்ப்பு எதை நோக்கி இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இது விளக்கப்பட வேண்டிய அன்பா, ஏற்றுக்கொள்ள வேண்டிய அன்பா கண்டுபிடிச்சிடலாம். முதலாவது விளக்கப்பட வேண்டிய அன்பு. ரெண்டாவது சுவாபப்படியான அன்பு. முதல் தரமான உறவுகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், பேர குழந்தைகள், இதெல்லாம் சுவாபப்படியான அன்பு. அது ரெண்டாவது உறவு பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர் நண்பர்களாக வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாபப்படியான அன்பு. இந்த அன்பு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அன்பு. இந்த அன்பு தேவன் அங்கீகாரம் கொடுத்த அன்பு. ஆனால் ஒரு எல்லை இருக்கிறது. இதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. எல்லையை தாண்டாம, உச்சத்தை தாண்டாமல் காட்ட வேண்டிய அன்பு இந்த அன்பு. அன்பு சுவாபப்படியான அன்பு. சகோதர சொல்ல, இதுல பார்க்கும்போது இதுல நிறைய நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி மேலேயும், குழந்தைகள் மேலேயும், இல்லைங்களா, பேர குழந்தைகள் மேலேயும் நிறைய அந்த அன்புல மாட்டிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இதனால தேவனுடைய வார்த்தை பாதிக்கப்படுது, தேவனுடைய ஐக்கியம் பாதிக்கப்படுது, தேவனுடைய உறவு பாதிக்கப்படுது, தேவனுடைய கூட்டங்கள் பாதிக்கப்படுது, சகோதர உறவுகள் பாதிக்கப்படுது, சத்திய ஐக்கியம் பாதிக்கப்படுது. இந்த உறவுகள் அதுக்கு எல்லை வைக்கணும். நம்ம சகோதர சொல்றாரு, ஏழாம் சொல்றாரு நமக்கு, இந்த உறவுகளுக்கு எல்லை வைங்க, இது பாதிக்கப்படும், உங்களுக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தை பாதிச்சிடும், ஸ்டாப் பண்ணிடும், எல்லை வைங்கன்னு சொல்றாரு அன்பு சகோதர. மூன்றாவது பரலோக அன்பு. இதுக்கு எல்லையே இல்லை. இதுக்கு எல்லையே இல்லை. முழு உள்ளம் அவருக்கு. எல்லாத்துக்கும் எல்லை இருக்குது. ஆனா முழு உள்ளம் இதுக்கு போக, இதுக்கு எல்லை வச்சு இதுக்கு போக, மிச்சம் எல்லாமே தேவனுக்கு தான். அப்படி கொண்டாடுதுங்க. முழு உள்ளத்தோட அன்பு செய்யுது, எல்லையில்லா அன்பு. சகோதரர், இது மூன்றாவது அன்பு. மூன்று விதமான அன்புகள் நாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஈர்ப்பை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நாம் எதில் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர் பவுல் சொல்றாரு, நான் உங்களை மாதிரி ஒரு சகோதரிய மனைவியை கூட்டிட்டு சுத்த தெரியாதா அப்படின்னு சொல்றாருங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு தேவன்கிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அந்த வசனத்துல வாசிங்கன்னா 1 கொரிந்தியர் 9:5 வாசிக்கும்போது, வாசிச்சு 1 கொரிந்தியர் 9:5. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற சகோதரன், மற்ற சீஷர்கள் மாதிரி நானும் ஒரு மனைவியை கூட்டிட்டு போறது எனக்கு அதிகாரம் இல்லையா? தேவனுக்கு கொடுத்துருக்க அதிகாரம் கொடுத்துருக்காரு, தரமா கட்டிக்கோ அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது கூட எனக்கு இடைஞ்சல் பார்த்துருப்பாராட்டு. நானும் அவனை கூட்டிட்டு போறதுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு பேசுறாரு. சகோதர சொல்ல, ஏன்னா நம்முடைய பலவீனம் அது சார்ந்திருக்கனால அது முழுமைக்குள்ள போயிடும், உச்சத்தை நம்ம தொற்றுவோம் அப்படி சொல்லி. ஒன்றும் இல்லைங்க, நியூஸ் எடுத்துக்கலாங்க. நம்ம டிவியில் நியூஸ் பார்க்குறோம், நம்ம நியூஸ் தான் பார்க்குறோம், நம்ம சொல்றோம். ஆனா நம்ம நியூஸ் தான் பார்க்குறோமா? சகோதர சொல்ல, நியூஸ் தான் பார்க்குறோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமான நியூஸ், அது சம்பந்தமான நியூஸ், அந்த சம்பந்தமான நியூஸ், இந்த சம்பந்தமான நியூஸ்ன்னு போயிட்டே இருக்குது. நியூஸா போகுது இல்லைங்களா? சகோதர சொல்ல, நியூஸ் தான் பார்க்குறோம், பல விதமான நியூஸா போயிடுச்சு அதெல்லாமே. சகோதர சொல்ல, அப்படி இருக்கும்போது உலகமும் அதன் காரணிகளும் நம்மை தவறான பாதையை நோக்கி இழுத்து கொண்டு போயிருக்கிறது நாம் உணரணும். அன்பு சகோதர சொல்ல, இது 7ஆம் எழுத்துக்களை பார்க்கும்போது ஸ்லைடு 6 போடும்போது, பூமிக்குரிய விளக்கப்பட்ட அன்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, விளக்கப்பட்ட அன்பு தூதர் சொல்றாரு பாருங்க, பூமிக்குரிய விளக்கப்பட்ட அன்பை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அது பரலோக அன்புக்கு தடையை உண்டாக்கும். அது பரலோக அன்புக்கு தடையை உண்டாக்கும்.
இது ஒரு அன்பு, அது பரலோக அன்பு தடையை உண்டாக்கும். இவ்விரண்டையும் கலக்கவோ குழப்பவோ கூடாது. ரெண்டு அன்பை கலக்கிறாதீங்க, குழப்பிக்காதீங்க. கலக்கவோ குழப்பவோ கூடாது. சுயநலமற்ற சுவாப அன்பு, இது சுயநலமற்ற சுவாப அன்பு பரிபூரண மனித சுவாபத்தின் ஒரு கோட்பாடாக உள்ளது. இது பரிபூர்ண மனித சுவாப கோட்பாடா இருக்குது. இது பரலோகத்துக்குரியவைகளுக்காக பணிவோடு தாழ்த்தப்படுமானால் இது என்ன பண்ண? பணிவோடு தாழ்த்தப்பட வேண்டும். இது அன்பு தாங்க. தேவன் பரலோகத்துக்குரியவர்களுக்காக தேவன் அங்கீகரித்த அன்பை பணிவோடு தாழ்த்தணும். அதுக்கு ஈக்குவலா கொண்டு வரக்கூடாது, கீழா நிலைக்கு வைக்கணும், அடுத்த நிலையில் வைக்கணும். பரலோகத்துக்கு பணிவாய் தாழ்த்தப்பட வேண்டும். தாழ்த்தப்பட வேண்டுமானால் நமது ஆவிக்குரிய நலன்களுக்காக இயங்கும். இது நம்ம ஆவிக்குரிய நலன்களுக்காக இயங்க ஆரம்பிச்சிடும். அது பிரயோஜனமாயிரும். இப்படிப்பட்ட அன்பு சட்டத்தை மீறாது அல்லது பிறரை அழிக்காது. இந்த அன்பு சட்டத்தை மீறாது. சட்டம் என்னங்க? தேவனுடைய வார்த்தை. அதையும் மீறாது, பிறரையும் அழிக்காது. நம்ம அன்பு காட்டி நாமளும் கெட்டு போய் நம்ம அன்புனால அவங்களையும் அழிக்கிறோம் இல்லைங்களா? பாவம் நம்மளால அவங்களும் ஆவிக்குரிய ஓட்டத்தை இழந்துடுறாங்க இல்லைங்களா? நிறைய பேர் இழந்துடுறாங்க. நம்ம காட்டுற பாசம் அன்பு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இழக்க வச்சிருது சகோதர சொல்ல. அதனால அது சட்டத்தை மீறாது, பிறரையும் அழிக்காது. கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே சுவாப அன்பு இருக்க வேண்டியது அவசியம். கணவனுக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு இடையே சுவாப அன்பு, இது சுவாப அன்பு இருக்க வேண்டியது அவசியம். இதை பெற்றிருந்து இதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். இது கண்டிப்பா நிலைச்சிருக்கணும், பெற்று நிலைத்திருக்கணும் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இவை பரலோகத்துக்குரியவைகளுக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இவை பரலோகத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு ஈக்குவலா வச்சிடாதீங்க, பரலோகத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். இங்கும் தேவனே முதலாவதாக எல்லாவற்றை காட்டிலும் முதன்மையானவராக இருக்க வேண்டும். இங்கு தேவனே எல்லாவற்றை காட்டிலும் முதன்மையானவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றத பாக்குறோம் சகோதர சொல்ல. அப்ப எல்லா விஷயத்திலும் தேவனே நமக்கு முதன்மையானவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் சகோதர சொல்ல. இவ்வாறாக நாம் தேவனிடத்தில் முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். தீர்ப்பு பொதுவா நம்ம எதன் அடிப்படையில் உருவாக்குறீங்களா? நாம் ஒரு பால் ஈர்க்கப்படுறோம். எதனால ஈர்க்கப்படுறோம் சொல்ல முடியுமா? என்னென்ன காரணம் ஈர்க்கப்படுறதுக்கு? சும்மா தப்பா இருந்தா கூட சொல்லுங்களேன். எப்படி நம்ம ஈர்க்க போறோம் ஒருத்தர்னால? என்னென்ன காரணமா இருக்கு ஈர்க்கப்படுறதுக்கு? நடக்கை ஒண்ணு, அப்புறம் சொல்லு சார். அழகு 2, தோற்றம் உருவ அமைப்பு 3, அப்புறம் நல்ல நல்ல குணங்கள் சொல்லிட்டாங்க. நல்ல குணங்கள். வேற வார்த்தைகள்ங்களா? யார் சொன்னாங்க? ஓகே, வார்த்தைகள். அவங்க உச்சரிக்கிற வார்த்தைகள். நிறைய பேர் சொல்லி உங்களுடைய வார்த்தை தான் என்னை நீங்கள் பேசுகிற ஸ்டைலு, உங்கள் பேசுகிற வார்த்தைகள் என்னை அட்ராக்ட் பண்ணி சொல்கிறது. நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் இல்லைங்களா? அந்த வார்த்தைகள் கூட முக்கியம்தான். அப்புறம் சகோதர சோர்ல நம்ம கவர்ந்து இழுக்கிறதுக்கு காரணம், ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னென்ன இருக்குன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் தான். ஒன்று அழகு, முகத்தோற்றம் இல்லைங்களா? இன்னொன்று அவருடைய திறமைகள், இல்லைன்னா அவருடைய சிகை அலங்காரம். அது கூட சொல்றாங்க. அவர் தலை சீக்கிறது 7வது அப்படிதான் சொல்றாருங்க. அவர் சிகை அலங்காரம், இல்லைன்னா அவங்க போற ட்ரெஸ்ஸு அட்ராக்டிவா இருக்குது. அந்த ட்ரெஸ் நம்மளை ஈர்க்குது. அப்படி அவளுக்கு பிடிக்குது. அந்த ட்ரெஸ் அவங்கள நம்ம பால் ஈர்க்க வைக்குது ட்ரெஸ் இல்லைங்களா? இந்த மாதிரி அழகு, முகத்தோற்றம், உடை உடுத்துறது, நகை நட்டு போடுறது இல்லைங்களா, பேசுறது, இந்த பழகிறது, நடக்கிறது, சிரிக்கிறது எல்லாமே ஒரு அட்ராக்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல உலகமே ஈர்க்கப்பட்டிருக்குது, நாமளும் ஈர்க்கப்பட்டோம். அப்படியா? உலகம் இப்படிதான் ஈர்க்கப்பட்டிருக்குது, நாமளும் அப்படியே இருந்துடலாமா? நாமளும் அப்படியே ஈர்க்கப்பட வேண்டுமா? ஒரு புது சிருஷ்டி எப்படி ஈர்க்கப்பட வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சு 7 சொல்றதாங்க நான் சொல்றேன். ஒரு புது சிருஷ்டி எப்படி ஈர்க்கப்பட வேண்டும்? எதன் அடிப்படையில் ஈர்க்கப்பட வேண்டும்? சத்தியம் 1, அப்புறம்
தேவ வார்த்தைகள், அதுக்கு வேற மாதிரி, சத்தியத்தை வேற மாதிரி வார்த்தையில சொல்றீங்க. தேவ வார்த்தைகள், அப்புறம் கிரியைகள், ஆவிக்குரிய கிரியைகள். இதெல்லாம் புது சிருஷ்டி, இதை வச்சு இருக்கப்படுறோமா? ஓரளவுக்கு கரெக்ட் தான், எல்லாரும் சொன்னது கரெக்டு தான். சௌரசோல 7ஆம் தூதர் எப்படி சொல்றான்னா, நம்முடைய குருவின் சாயல் யாரிடத்தில் அதிகமாக காணப்படுகிறதோ அவர்களுக்கு நாம் ஈர்க்கப்பட வேண்டும். நம்முடைய குருவின் சாயல் யாரிடத்தில் அதிகம் தென்படுகிறதோ, விகிதாச்சார அடிப்படையில் ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், அது கம்மியா இருக்கு இல்லைங்களா? அதிகமா இருக்க அதிக ஈர்ப்புகளை நீங்க போங்கன்றார். கம்மியா இருக்கிற வேணாமனா கம்மியா ஈர்ப்புக்கு ஈர்க்கப்படுறோம் நம்ம, அவ்வளவுதான். ஆனா யாரு நம்ம குருவின் சாயல்? யார் நம்ம குரு? நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சாயல் யார்கிட்ட அதிகமா காணப்படுகிறதோ அவங்கள்ட்ட விகிதாச்சார அடிப்படையில் ஈர்க்கப்படும் ஒரு புது சிருஷ்டி. அப்ப உலகத்துல எக்கச்சக்கமான ஈர்ப்புகள் நம்ம சுத்தி இருக்குது. ஆனா புது சிருஷ்டி கொடுக்கப்பட்ட பர்மிஷன் எந்த ஈர்ப்புனா, இயேசுவின் சாயல் எந்த ஒரு சகோதரனுக்கோ எந்த ஒரு சகோதரிக்கோ அதிக விகிதாச்சாரம் இருக்கிறத நம்ம பாக்குறோமோ அவர்கள் பால் சேர்ந்துருங்க. நீங்க நம்மளுடைய ஓட்டம் நல்லா போயிட்டு இருக்கும். சகோதர சொல்ல ரொம்ப ஜாக்கிரதைங்க. வசந்த் அது 7th ஸ்லைடு போடுங்க. நாம் ஒருவருக்கொருவர் எதை நேசிப்பது? தலையின் அமைப்பையா? முகத்தோற்றம் செவ்வையா இசைந்திருப்பதை? நம் ஆடை வடிவமைக்கப்பட்ட அழகையா? பாருங்க, நம்ம ஒருவருக்கொரு எதை நேசிப்பது? தலையின் அமைப்பையா, அல்லது முகத்தோற்ற செவ்வையா இசைந்திருப்பதையா, இல்ல நம்ம ஆடை வடிவமைக்கப்பட்ட அழகையா? அல்ல அல்ல. நம் குருவின் சாயலை ஒருவரில் ஒருவர் காணும் விகிதாச்சாரப்படியே ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். சகோதரன் சொல்லு, நம் குருவின் சாயலை ஒருவர் ஒருவர் காணும் விகிதாச்சார அடிப்படையில் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். பார்த்தீங்களா? நம்மளுக்கு சட்டத்திட்டமே வேறையா இருக்குதுங்க. யாருக்கு குருவுடைய சாயல் அதிகம் இருக்குதோ அவருடைய விகிதாச்சார அடிப்படையில் வாட்ச் பண்ணி அவரோட நீங்க சார்ந்துருங்க அப்படின்னு சொல்றத நான் பாக்குறோம். அன்பு சகோதர சொல்ல அப்படி, அப்புறம் அன்பு கூற வேண்டும். அப்புறம் அன்பு கூற வேண்டும். ஒருவர் இயேசுவின் சாயலில் அதிகப்படியான தன்மையை கொண்டிருப்பாராகில், ஒருவர் இயேசுவின் சாயல்ல அதிகப்படியான தன்மை கொண்டிருப்பாராகில் அப்படிப்பட்டவரை எல்லாருக்கும் மேலாக நேசிக்க வேண்டும். பாத்தீங்களா? அப்படிப்பட்டவரை எல்லாருக்கும் மேல நேசிக்கணுமா? பாருங்க, நம்ம எதெல்லாம் நேசிக்கிறோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்குது. பாருங்க சகோதர சொல்ல, ஒருவர் திரும்ப வாசிஸ்டர், ஒருவர் இயேசுவின் சாயலில் அதிகப்படியான தன்மையை கொண்டிருப்பாராகில், ஒருவர் இயேசுவின் சாயலில் அதிகப்படியான தன்மை கொண்டிருப்பாராகில் அப்படிப்பட்டவரை எல்லாருக்கும் மேலாக நேசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்க வேண்டும். சகோதர சொல், அந்த மாதிரி நபரை, அது சகோதரனா இருந்தாலும் சரி சகோதரியா இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாவற்றுக்கும் மேல நேசிக்கணும் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அன்பு சகோதர சொல்ல, அப்புறம் இதுவே பரலோகத்துக்குரிய மற்றும் ஆவிக்குரிய அன்பு. இதுதான் பரலோகத்துக்குரிய மற்றும் ஆவிக்குரிய அன்பு. இதுவே பரலோகத்துக்குரிய மற்றும் ஆவிக்குரிய அன்பு. சகோதர சொல்ல எப்படி அந்த வார்த்தைகள் வருது பாருங்க. பரலோகத்துக்குரிய மற்றும் ஆவிக்குரிய அன்பு. அப்ப அந்த என்ன மாதிரி அன்பு நாம் ஈர்க்கப்பட வேண்டும்? நாம் நாளுக்கு நாள் இவ்வகையான அன்பை விளைய செய்ய வேண்டும். நாம் நாளுக்கு நாள் இவ்வகையான அன்பில் விளைய செய்ய வேண்டும். நாம சீர்தூக்கி பாகண்டம்ல விளைய செய்ய வேண்டும். மற்ற எல்லா பற்றாசைகளையும் இரண்டாவது இடத்துக்கு தள்ள வேண்டும். மற்ற எல்லா பற்றாசைகளும் இரண்டாவது இடத்துக்கு தள்ள வேண்டும். தள்ள சொல்லு, இரண்டாவது இடம். நம்ம தேவனா அங்கீகரிக்கப்பட்ட அன்பு உறவுகள். இது தேவன் அங்கீகாரம் கொடுத்த உறவுகள். இது வேணும்னு சொல்லல, இது செய்யலாம் தப்பு, அளவுக்கு மீறி செஞ்சாலும் தப்பு. புரியுதுங்களா? அளவுக்கு மீறி செஞ்சா நீங்க பட்ட கஷ்டம் அத்தனை வேஸ்ட்டுங்க. செய்யலனாலும் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம எந்த நோக்கத்துக்கு அன்பு காட்டுறோமோ அது நிவர்த்தி செய்யணும், லிமிட்டா இருக்கணும். அப்பதான் கரெக்டாக செஞ்சு அது சக்சஸா அமையும். அளவு தாண்டிட்டாலும் ஃபெயிலியர் ஆயிரும், அளவுக்குள்ளே ஒரு நாள் ஃபெயிலியர் ஆயிரும். சகோதர சொல்ல, இது இதெல்லாம் இரண்டாவது தள்ளப்பட வேண்டும். தேவ பார்வையில்
மிக விலையேற பெற்றதாக எண்ணி நேசிப்போமாக. தேவன் பார்வையில் மிக விலையேறப்பட்ட எண்ணி நேசிப்போமாக. மற்றவைகளை காட்டிலும் இவைகள் நமக்கு அதிக நேர்த்தியாக தோன்றட்டும். மற்றவளை காட்டிலும் தேவன் மேல இருக்கிற அந்த பரத்துக்குரிய ஈர்ப்பு அதிக நேர்த்தியா இருக்கட்டும், தோன்றட்டும். இதனால் நாம் நம் பரலோகத்தில் உள்ள பிதாவை போன்ற சாயலை அடைந்திருப்போம். இதனால் நாம் பரலோகத்தில் உள்ள பிதாவின் சாயலை அடைந்திருப்போம். அன்பு சகோதர சொல்ல இவராக அந்த சாயலுக்குள்ள நாம் பிரவேசிச்சிருவோம். எங்க சாயலுக்குள்ள எப்படி சாயலுக்குள்ள பிரவேசிக்கிறேன்னா, சிந்தையை கரெக்ட் பண்ணும் போதுங்க. சிந்தை எப்படி கரெக்ட் பண்ணணும்னா, ஈர்ப்பை நீங்க வாட்ச் பண்ணணும். நம்ம எல்லாரும் வாட்ச் பண்ணணும். நாம் எல்லாரும் ஏழந்தது கொடுத்த பயிற்சிங்க இது. அது நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் பயிற்சி இது. நம்ம சிந்தையை நீங்க வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நம்ம சிந்தையை நீங்க வாட்ச் பண்ணணும். சிந்தையில எதை நோக்கி ஈர்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அந்த ஈர்ப்பு என்ன மாதிரி ஈர்ப்புன்னு கண்டுபிடிங்க. அந்த ஈர்ப்பை சரி பண்ணிருங்க. பாடத்துல பார்த்த மாதிரி அந்த ஈர்ப்பை சரி பண்ணிருங்க. சரி பண்ணீங்கன்னா பிதாவின் சாயல் அவர் இருக்கிற வண்ணமா அவர் தரிசிப்போம். பிதாவின் சாயலுக்கு ஒத்த நிலைக்கு நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பு சகோதர சொல்ல அப்ப இந்த பரத்துக்குரிய சிந்தை, இந்த வார்த்தை எதை அடிப்படையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சொல்ல, பரத்துக்குரிய நேசிக்கும்படி நாம் சிந்தையை பயிற்றுவிக்கிறதுல இருக்குது இந்த சப்ஜெக்ட்டுங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும், பயிற்றுவிக்கணும். அதுதான் இந்த சப்ஜெக்டோட முக்கிய நோக்கம். அன்பு சகோதர சொல்ல இது ரீபிரின்ஸ் நம்பர் 59-05. இதை காட்டிலும் இன்னும் 2 பேஜ் நான் மிஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இதை காட்டி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் கிடைச்சா படிச்சு பாருங்க. இது தமிழில் நவோதிக டைம்ஸு 2013 டிசம்பர் மாதம் வெளியான ஒரு பத்திரிகை. அன்பு சகோதர சொல்ல பொறுமெடுக்கணும். தேவன் ஆசீர்வதிப்பாராக.